அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவா விளங்குது. ரெண்டு மெசேஜ் ஒன்று தாங்க. ஓகே, சரி, நான் பேப்பருக்குள்ள போவோம். ஓகே, சரி, நான் இந்த பேப்பருக்குள்ள போவோம். நான் ஆல்ரெடி இந்த பேப்பரில் நேற்றும் ஒரு 10 கேள்வி பார்த்து நம்ம நினைக்கிறேன். நான் இதுலேருந்து கண்டினியூஸாக இந்த பேப்பரை நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போ உனக்கு எக்ஸாம் சம்மந்தமாக அப்டேட் எதுவும் கிடைச்சிக்கா? இல்லை இல்லையா? ஓகே. இல்ல சார். பொதுவாக போஸ்ட்போன் பண்ணுவாங்க எக்ஸாமை. ஏன்னா டிசம்பர் மாதத்துக்குரிய அநேகமான பரீட்சைகள் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஏ லெவல் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகி தானே இருக்கு இல்லையா, ஜனவரிக்கு. ஸோ அதனால் ஏனைய போட்டி பரீட்சைகளும் என்னவாங்க போஸ்ட்போன் தான் பண்ணுவாங்க. பார்ப்போம். இந்த திருத்தப்பட்ட கலண்டர் ஒன்று வெளியிடுவாங்க. இன்னும் காணல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சம்டைம் அந்த டிசம்பருக்கு எக்ஸாம் இது நடத்தாமல் அந்த கலண்டர் ஜனவரிக்குரிய கலண்டர் டிசம்பரில் வெளியாகுது தானே, ஜனவரி எக்ஸாம் கலண்டர். ஸோ சில வேளை ஜனவரி எக்ஸாம் கலண்டரில் இந்த எக்ஸாமை தூக்கி போடலாம். சரியா, பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது. சரியா, பார்ப்போம். சரி, இப்போ நான் எல்லாம் 10 கேள்வி பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் வகைப்படுத்தல் தொடர்புடைமை. அடுத்து என்ன புலனறிவு இருக்குதா பாருங்க. இல்லை இல்லையா? ஓகே, கற்புலனறிவுக்கு புறம் என்ன பார்க்குறேன்? நிராசை குருடு இருக்கு தானே, பாருங்க. ஓகே, உதாரணத்திற்கு காட்டியவாறு ஆங்கில எழுத்துக்கள் ஏதோ ஒரு வகையில் எண்களுடன் தொடர்பட்டு ஒவ்வொரு சொற்களுமான எண்பெருமானங்கள் தரப்பட்டுள்ளது. அத்தொடர்பை கண்டறிந்து 46 தொடக்க 50 வரையிலான வினாக்களுக்கு சரியான விடையினை வினாவின் எதிரில் புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரி, இப்போ என்னென்னு கேட்குறாங்க, ஃபோர்ஸ் லைட் ஒவ்வொன்றுக்கு என்னென்னு கேட்குறாங்க. சரி, இப்படி வந்தானா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணா இந்த இங்கிலீஷ் லெட்டரை கூட்டி தானே போட்டிக்கான் இல்லையா? இப்போ வழக்கமாக இங்கிலீஷ் லெட்டரை நீங்கள் எழுதி பார்க்கணும். சும்மா எழுதி பார்க்குறேன்டா. இப்போ எல்லாருக்கும் தெரியும் நான் இப்போ ஏபிசிடி எழுதிங்க ஃபர்ஸ்ட்டு. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். இப்படி எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் வழக்கமாக நம்ப பண்ணுவீங்கண்ணே இல்லையா? நம்ப பண்ணுறபடி இப்போ 1 2 3 என்ன நம்ப பண்ணுவோம் தானே இல்லையா? அப்போ நம்ப பண்ணி பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு நார்மலாக நாங்கள் இப்படி 1 2 3 மேலுக்கு போடுவோம் இல்லையா? 1 2 3 இப்படி நம்ப பண்ணுவோம் தானே. 4 5. இப்போ 5 ஃபுல்லாக பண்ண தேவையில்லை. சரியா, ஒவ்வொன்றுக்கும் பண்ணிட்டு தேவையில்லை. இது 5 வந்து 5 5 கூட்டிட்டு போகும் இல்லையா? எஃப்க்கு இங்கே 5 கூடும், ஜிக்கு 5 கூடும். அப்போ இது மட்டும் 1 2 3 4 5 வரைக்கும் போட்டோம்னா நாங்கள் 5 5 கூட்டி பார்த்தோம்னா சரியா வரும். சரியா, இப்போ நீங்கள் பாருங்க சும்மா சாதாரணமாக இப்போ ஆப்பிள் இருக்குதானே. சரியா, ஏக்கு ஒன்றை கொடுங்க. சரி, பிக்கு எத்தனை கொடுக்கலாம்? பி இந்த இருக்கு இல்லையா? அப்போ 1 6 11 16. அப்போ 2 இருக்கு இல்லையா? 16 2க்குள்ள 2 இருக்கு. அப்போ 32. சரி, எல்லாம் பாருங்க. எழுந்தாய் 2. சரி, 5 கூடுது 7, 5 கூடுது 12. 12 ஈக்கு பார்த்தீங்கன்னா 5. சரி, எவ்வளோத்தையும் கூட்டின என்னென்னு வருது பாருங்க. அப்போ வருதா? நாங்கள் 85 வருதான்னு பாருங்க. இல்லை இல்லை தானே. இல்ல 50 என்ன வருது இல்லையா? 50 என்ன வருது நினைக்கிறேன். அப்போ 85 வரல. சரியா? ஸோ அப்போ இது முதலாவது வழி. சரியா? ஓகே, இப்படி வரல தானே. சரி, அப்படி வரலன்னு அடுத்தது இந்த அடுத்த வேர்ட் மாலினி, அதை செக் பண்ணி பார்க்கறது வேண்டிய அவசியம் இருக்கா? தேவையில்லை. சரி, அதையும் நாங்கள் செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. இதுக்கு வரல, அதுக்கும் வர இதுதான் செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யறேன்டா, மாறி நம்பரை கொடுத்து பாருங்க தலைகீழா. சரியா? ஓகே, மாறி கொடுக்குற அப்படின்னு சொன்னா சரி, இப்போ இந்த இது ஓகே இல்லை இல்லையா? சரி, இப்போ மாறி கொடுத்தீங்கன்னா ஜெட்டு கொண்ட கொடுங்க. 1 2 3 4 5 6 இப்படி கொடுங்க. சரி, இப்படி கொடுத்தீங்கன்னா இப்ப கூட்டி பாருங்க. ஏற பெருமானம் என்ன? 26 இல்லையா? ஏ மேலுக்கு தானே 26. 26. சரி, பீர பெருமானம் என்னன்னு பாருங்க. ஆகும் இது 6 6 5 11. அப்ப 2 பீரிக்கு அப்ப தானே 22. சரி, எல்லாம் பாருங்க 5 10 15.
சரியா 15. ஓகே, அப்ப எல்ற பெருமானம் என்ன? 15. சரி, அடுத்த ஈர பெருமானத்தை பாருங்க. ஈர பெருமானம் என்ன? 2 இருக்கு இல்லையா? இப்ப இங்க 2ண்டா 5 கூடும் 7, 5 கூடும் 12, 17, 22. சரி, இப்ப கூட்டி பாருங்க பாப்போம். வருதா? 85 வருதான்னு பாருங்க. வருது. வருதானே? இல்லையா? 85. ஓகே. அப்ப இங்க பயன்படுத்துற பெட் என்னன்னா கீழ இருந்து நம்ப பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். இல்லையா? இப்ப நாங்க இந்த மாலினியை செக் பண்ணணுமா? தேவையில்ல, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. சரி, அப்ப கீழ இருந்து தான் நம்ப பண்றாங்க. சரியா? இப்ப ஒவ்வொன்றையும் சிம்பிளா பார்க்கலாம் இல்லையா? மத்த இதெல்லாம் குயிக்கா பார்க்கலாம். இப்ப இப்ப எப்படி இதுக்கு ரகசிய குறியீடு கொடுக்குறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுட்டா அங்களை காணலாம் தானே, எங்களை பெரிய வேலையாது. இப்ப சிம்பிளா பார்க்கலாம். சரி, இப்ப பார்ப்போமா? சரி, இப்ப போர்ஸ் எஃப்க்கு என்ன வரும்னு பாருங்க. இது 26 5 கழிச்சா 21. 21. ஓகே, 21. சரி, ஓ ஓக்கு பாருங்க. 2 12. 7 12 இல்லையா? 12. ஓகே, ஆர் 9. ஓகே பாருங்க, 4 5 9. சரி, சிக்கு எத்தனை? 26 24. 24 இல்லையா? ஓகே, ஈக்கு 22. 22. சரி, ഞങ്ങളെ கூட்டல் கூட்டல் வேலை தான். கூட்டல மிஸ்டேக் 88. இல்லாம கூட்டணும். பாருங்க, 24 22 46. இங்கால 21 67 67. இங்கால 88. 71 81 90. 88 சார். 88 வருதா? ஓ சரி, பாவம். 24 22 46. ஓகே, 46 67 இல்லையா? ஓகே, இது இவ்வளோத்தையும் கொண்டு 67 வந்துடும். சரி, 67ஓட 12 கூட்டுங்க. 69 79 79 9 88. 88. ஓகே, 88. அப்ப இங்க 88 கொடுத்தா சரி. இனி கூட்டல் கேள்வி தான், மற்றபடி கொண்டும் இல்லை, கூட்டல் தான். சரி, அடுத்த லைட். சரி, எல்லுக்கு என்ன சொல்றாங்க? 15. ஓகே, எல்லுக்கு 15. ஓகே, இந்தாக்கினா KLM. ஐக்கு 18. 5 10 15. ஓகே, அப்ப 15 கொடுங்க. சரி, ஐய பாருங்க. 3 18. 5 5 கொடு 18. 3 ஓ 8 13 18. ஜிக்கு 20. ஓகே, ஜிய பாருங்க. 20 இல்லையா? 5 10 15 20. ஓகே, 20. ஓகே, எச்ச பாருங்க. 19. 19. 19 இல்லையா? 20க்கு அங்கால பக்கத்துல இல்லையா? அப்ப 19. சரி, டி எத்தனை? 7. 7. 7 இல்லையா? ஓகே, அப்ப இவ்வளோத்தையும் கூட்டுல கூட்ட கேள்வி இப்ப. சரி, அப்ப 20 15 35. 35 மட்டும் 43 53. ஓகே, 53 மேலும் 60 60 19 79. 79. சரியா? 79. அத பிளர் சொல்றாங்க, பிளர். ஓகே, பி எத்தனை? 25. 25. ஓகே, எல் ஏற்கனவே பார்த்தோம். எல்லுக்கு என்ன? 15. 15. 15. ஓகே, யூ பாருங்க 6. 6. ஓகே, ஆருக்கு எத்தனை? 9. 9. 9. ஓகே, இப்போ கூட்டுங்க. 40 46 9 55. 55. ஓகே, சரி. ஓகே, அடுத்து மீட். சரி, எம்முக்கு என்ன வருது? 14. 14 இல்லையா? ஓகே, 14. ஈக்கு 22. 22. ஏக்கு 26. 25. டீக்கு 7 இல்லையா? ஓகே, 7. இப்போ கூட்டுங்க. 69. 69. ஓகே, பாருங்க. 22 26 48. 48 மேலும் 55 59 69 இல்லையா? ஓகே, 69. அது ரிவரை பாருங்க. ரிவர் 6 என்ன? 9. 9. ஐ 18. 18. ஓகே, வி பாருங்க 5. 5. இ 22. ஓகே 22. ஓகே, ஆர் மீண்டும் எத்தனை? 9. 9. ஓ. சரி, இப்போ கூட்டுங்க. 18 22 40. 40 45
45 9 58 54 9 58 60 63 63. சரி. 63 சரியா ஓகே அப்ப கேள்வி இது கூட்டி போடுற பெரிய வேலை இல்லை அதுலேயே மிஸ்டேக் வரலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா இதுல முக்கியமான விஷயம் இது எப்படி நம்ம பண்றாங்கன்னு தான் முக்கியமான விஷயம் இல்லையா மேலிருந்து பண்ணலாம் அல்லது கீழிருந்து நம்பர் பண்ணலாம் சரி அப்போது அப்படிதான் நம்பர் பண்ணிக்காங்க இதை சரி அப்ப இரகசிய குறியீடு சரி அடுத்தது அட்டவணை நெய்யறி வந்தீங்க பாருங்க அட்டவணை சம்பந்தமா 11 ஓகே வந்தீங்க இல்லையா ஓகே பாருங்க கீழே உள்ள அட்டவணையானது அதாவது தரவுகளை வகை குறித்தல் ஒரு கன்செப்ட் தானே அது வந்து அட்டவணையிலேயும் ஒரு தரவுகளை வகை குறிக்கலாம் வரைவுகள் ஊடாகவும் இணையலாம் தரவுகளை வகை குறிக்கலாம் பொதுவாக உங்களோட கெசட்ல பாத்தீங்கன்னா தரவுகளை வகை குறித்தல் ஒரு கன்செப்ட் சொல்லுவாங்க பொதுவா அது அதாவது அட்டவணை கேள்வி அல்லது வரைவு சம்பந்தமான கேள்வியெல்லாம் தரவுகளை வகை குறித்தல் சரி இதுல பாத்தீங்கன்னா கீழுள்ள அட்டவணையானது வங்கி ஒன்றினால் குறிப்பிடப்படும் நாணய பரிமாற்ற வீதம் பற்றியதாகும் இதனை அடிப்படையாக வைத்து சில நம்பர் கொஞ்சம் பிள்ளையா இருக்கு சரி 11ல இருந்து 14 வரணும் 11ல இருந்து 14 ஓகே வரையான வினாக்களுக்கு சரியான விடை நிலைக்கிறது வினாவின் இதோட புள்ளி கொட்டி இது எழுது சரி இப்ப டாலர் சொல்றாங்க டாலர் பவுண்ட் யூரோ என்னன்னு சொல்றாங்க இப்ப ஒரு அலகின் கொள்வனவு வீதம் இலங்கை ரூபாயில பழைய பேப்பர் உண்டு பழைய பாஸ் பேப்பர் அதாவது நாளைக்கு 2007 8ஆம் ஆண்டு அந்த டைம்ல வந்த ஒரு எக்ஸாம்ல நடந்த பேப்பரா உண்டு அப்ப அந்த டைம்ல டொலர் விலை குறைய டொலர் வந்து 130 ரூபா பாருங்க இப்ப 320 ரூபாய் வரைக்கும் நினைக்கிறேன் அப்ப அந்த டைம்ல 130 ரூபா அப்ப டொலர் விலை வந்து 130 ரூபா கொள்ளளவு விலை விற்பனை விலை 133 ரூபா கொள்ளளவு விலை 202 விற்பனை விலை 208 பொதுவா இந்த விற்பனை விலை கூட இல்லையா கொள்ளளவு விலையை விட விற்பனை விலை என்ன கூட இருக்கு இப்ப பாருங்க கொள்ளளவு வீதம் விற்பனை வீதம் ரெண்டையும் சொல்லுவாங்க நல்லா கவனமா பாருங்க கொள்ளளவு வீதம்ண்டா வாடிக்கையாளரிடம் இருந்து வங்கியானது நாணயங்களை வாங்கும் வீதம் அப்ப வங்கி வந்து நாணயங்களை வாங்குறதா கொள்ளளவு வீதம் இல்லையா அப்ப இந்த கேள்வியில பிளவராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன நினைச்சுக்கொள்ளணும்டா நீங்க ஒரு பேங்க் நினைச்சுக்கோங்க நீங்க ஒரு பேங்க் சரி நீங்க என்ன கஸ்டமர்கிட்ட இருந்து என்ன நாணயத்தை வேண்ட போறீங்க அப்ப கொள்ளளவு வீதம் உண்டு அது பிளவராம நாங்க யோசிக்கணும் அப்படின்னா நாங்க ஒரு பேங்கா மாறணும் வாங்கினா என்னையாது கன்ஃபியூஸ் ஆகாது குழப்பாது மாறி கொள்ளளவு வீதம் நாங்க மாறி யோசிச்சோம்னா நாங்க பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நினைச்சிருவோம் இல்லையா அப்ப நாங்க ஒரு பேங்க் நாங்க நேரம் கஸ்டமர்கிட்ட நாணயங்களை வேண்டுறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க கொள்ளளவு வீதம் விற்பனை வீதத்துக்கு பாருங்க வங்கியானது நாணயங்களை வாடிக்கையாளர்களுக்கு விற்கும் வீதம் சரி கஸ்டமருக்கு நீங்க விற்க போறீங்க நீங்க பேங்க் நீங்க நேரீங்க கஸ்டமருக்கு நாணயங்களை விற்கிறீங்க அதுதான் என்ன விற்பனை வீதம் சரி அப்படி நினைச்சுக்கோங்க அப்ப நீங்க குறைஞ்ச விலைக்கு வேண்டி கூடிய விலைக்கு விற்கிறீங்க சரி இதை பாருங்க பின்வரும் இலங்கை ரூபாவில் உயர் பெறுமதி உடைய நாணயத்தால் எது உயர் பெறுமதி உடைய நாணயத்தால் எதுன்னு கேட்கிறாங்க இத பெருமானங்களை நீங்க பார்க்கணும் சரி 100 ஆன ஐயன நாடுகள் டாலர் நாணயத்தாள்னு சொன்னாங்க அப்ப 100 சொன்னா சரி ஆன ஐயன நாடு சொன்னேன் அமெரிக்க ஐக்கிய அமெரிக்க நாடுகள் தான் அப்படி போட்டிக்காங்க நீங்க மாறு சரியா அப்ப இந்த டாலரை தான் சொல்லுவாங்க இல்லையா அப்ப டாலர் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு படி பார்க்கலாம் 130 உயர் பெறுமதி என்ன கேட்கிறான் 130 பார்க்கலாம் 133 பார்க்கலாம் பிரச்சனை இல்லை சரியா நான் 130 பார்ப்போமே ஓகே அப்ப இதுல ஒரு பெருமானம் வரும் இல்லையா 13,000 வரும் அடுத்தது 100 யூரோ நாணயத்தால் 100 யூரோ எவ்வளவு விற்கிறாங்க பாருங்க யூரோ 15158 158 இல்லையா 158 அப்ப 15,800 ரூபாய் இல்லையா அடுத்து 50 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் நாணயத்தாலண்டா 50 நீங்க 100 கீழ் 2 போட்டா ஈஸி சரியா 100ஆல பெருக்கிற ஈஸி தானே ஒரு நம்பர் இல்லையா அப்ப நீங்க என்னங்கன்னா 100 கீழ் 2 50 தானே இல்லையா ஓகே இத பவுண்ட் கேக்குறான் பவுண்ட் எவ்வளவு 202 ஓகே இப்ப நீங்க 202 2ஆல வெட்டலாம் வெட்டினா என்ன வரும் 101 அப்ப 101 2 சைவர் இப்படி போலாம் இல்லையா 50ஆல பெருக்கிறத விட இப்படி பெருக்கிற ஈஸி தானே இல்லையா ஓகே இனி அடுத்த சொல்லாங்க 10,000 ஜப்பானிய ஜென் அப்ப 10,000 சொல்லக்குள்ள இங்க தசமதானத்தை பாருங்களா நல்லா பாருங்க 2 தசம் இருக்கு இல்லையா
08 தசத்துக்கு அங்கால 2 தசம் இருக்கு, 2 தானம் இருக்கு. அப்ப இல்ல 2 சைவரை வெட்டுங்க, வெட்டி போட்டு அங்கால 2 பூஜ்ஜியத்தை ஆட் பண்ணா சரி. அப்ப எப்படி வரும்? 1,800. 108 10,800. 10,800 வரும். சரியா? ஓகே. இப்ப எது கூடுதலான பெறுமதியை கொண்டதா இருக்கு? ரெண்டாவது யூரோ யூரோ நாணயம். நூறு யூரோ யூரோ இல்லையா? ஓகே, அப்ப 2வது கொடுத்தா சரி. சரியா? Okay. ம். அடுத்தது பாருங்க. அப்ப 2 பிரேக்கெட்ல போட்டா சரி. சரி, 1000 ஆண் ஐயன நாடு டாலரை கொள்ளுணர்வு செய்வதற்கு வாடிக்கையாளர் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு? 1,33,000. 1,33,000. ஓகே, அதாவது வாடிக்கையாளர், அதாவது கொள்ளுணர்வு செய்வதற்கு வாடிக்கையாளர் கொடுக்க வேண்டியதுன்னா விற்பனையில பார்க்கணும் இல்லையா? ஓகே, விற்பனையில பார்க்கணும். நம்ம 133ஓட 3 சைபரை சேர்த்துவா சரி. ம். மாறி பார்த்தா இது 2வது வந்துடும். அப்படி பார்க்க கூடாது. கொள்ளளவு தானே என்னோட இந்த கொள்ளளவுல பார்க்க கூடாது. சரியா? ஓகே. அடுத்த வாடிக்கையாளர் ஒருவர் 1000 யுஎஸ் டாலரை வங்கிக்கு விற்று 5 பவுன்களை வாங்கினால் அவர் பெற்றுக்கொள்ளும் பவுன்கள் எவ்வளவு? 625. நான்காவது விட. சரி, அதாவது என்னைறாரு 1000 வங்கிக்கு விற்காரு. வங்கிக்கு விற்கிறேன்னா வங்கி என்ன செய்யும்? கொள்வன செய்யும். கொள்வனவு செய்யும் இல்லையா? அப்ப 1000 எதால பெருக்கணும்? கொள்வனவு 130 இல்லையா? 202. யுஎஸ் டாலர் தானே. இல்ல சரி. ஐரா. ஓ, இதுக்கு விற்கிறது. 1133 பெருக்கி வார விடையதான் 208 ஓ, வாரதை பிரிக்கணும். பிரிக்கணும். சரியா? ம். அப்ப இதனை வங்கிக்கு விற்றண்டா அவங்க கொள்வனவு செய்வாங்க. 130 ரூபாய் படி கொள்வனவு செய்வாங்க. 1000 டாலருக்கு கொள்வனவு செய்வாங்க. இந்த அமௌண்ட் எதால பிரிக்கணும்டா 5 பவுன்களை வாங்கினால் என்று சொன்ன இதுல வரும். விற்பனையில பார்க்கணும். விற்பனை எவ்வளவு? 208 ரூபாயா? 208. ஓ, 208 ரூபாயில பார்க்கணும். அப்ப எத்தனை பவுன் வேண்டி பரண்டு வரும் இல்லையா? 625. ஓகே, அப்ப 625 வருதா? ஓம். ஓகே, சுருக்கு படம் நினைக்கிறேன், சுருக்கி பாருங்க. அப்ப 625. 25. ஓகே, ம். இப்ப 4 இதுக்கு 3. சரி, அடுத்தது ஜப்பானில் இருந்து ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கு ஒரு வாடிக்கையாளர் 3 மில்லியன் ஜப்பானிய எண்களுக்கு சமமான பணத்தினை இலங்கை ரூபாவில் கொடுக்க வேண்டும். இலங்கை ரூபாவில் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவுன்னு கேட்கிறான். அப்ப எது வரும்? 3,24 மில்லியன். அதாவது 3, ஜப்பான்ல 2 இருந்து ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்ய போறாரு. அப்ப இறக்குமதி செய்யற நபர்கிட்ட ஜப்பான் பணம் இருக்குமா? 3,6 மில்லி. இருக்காது. அப்ப ஜப்பான் பணம் இல்லாட்டி அவர் என்ன செய்யணும்? பேங்க்ல போய் ஜப்பானுக்குரிய ஜென் வேண்டணும் இல்லையா? வேண்டத்தானே வேணும். இப்ப பேங்க்ல ஒருத்தர் வேண்டாருன்னா பேங்க் வந்து என்ன செய்யும்? விற்பனை செய்யும். ம். சரியா? அப்ப விற்பனையிலான பார்க்கணும். ம். 1.12 3ஆல பெருக்கணும். அப்ப என்ன? 3.36 முதலாவது. 3.36. சரியா? அவன்ட கொடுத்தா சரி. சரியா? 3.24 சொன்னாக்களே விளங்குதா? இல்ல சார், இன்னொரு தடவை சொல்லுங்க சார். அதாவது ஜப்பான்ல இருந்து ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்ய போறாரு. இலங்கையில் இல்லை அந்த வாகனம். அப்ப ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யறதுக்கு என்னங்கிறாரு? ஜப்பான் அவங்களோட ஜப்பானுக்குரிய பணம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப ஜப்பானுக்குரிய பணம் இலங்கையில் இருக்கிற நபர்கிட்ட இருக்குமா? இருக்காது. அப்ப அவர் என்ன செய்வாரு? ஜப்பான் அந்த பணம் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுவார், கொள்ளணும் செய்வார் இல்லையா? அப்ப 3 மில்லியன் ஜப்பான் ஜென்னுக்கு சமனான பணம் ஒன்று வேண்டுவார். எங்க வேண்டுவார்? பேங்க்ல Bank. வேண்டுவார். பேங்க்ல வேண்டுவார். அப்ப பேங்க்ல வேண்டுன்னு சொன்னா நாங்க எதுல பார்க்கணும்? பேங்க் விற்கிறதுல பார்க்கணும் இல்லையா? ம். பேங்க்ல விற்பனையிலான பார்க்கணும். கொள்ளணும்ல பார்க்கிறா இல்லையே? சரியா? அப்ப பேங்க்ல விற்கிற அழகு வந்து 1.12, அதால 3 மில்லியனை பெருக்கணும். பெருக்குனா முதலாவது வரும். சரியா? ம். சரி, அப்ப அட்டவணை முடிஞ்சா? ஓகே, வேற என்ன அட்டவணை நெய்யற? அடுத்தது என்ன? ஓகே, எழுத்து பெட்டன் ஒன்று பிரிக்கி பார்ப்போமா? எழுத்து பெட்டன் எண்ணிக்கட்டும். அடுத்த பார்த்துட்டு இதை பார்ப்போம். எழுத்து பெட்டனை. சரி, அடுத்தது கூற்று பார்ப்போம் இல்லையா? ஓகே, அப்ப இந்த கூற்று முடிவு கொஞ்சம் வித்தியாசமானது. இப்ப நான் வழக்கமா ரெகுலரா 3 டைப்பான கூற்று முடிவு தானே பார்த்திருக்கேன் இல்லையா? ஒன்று அந்த படங்கறி பார்க்கறது, இன்னொன்று கணித்தல், இன்னொன்று உண்மை போய் எண்ணிக்கையை வச்சு பார்க்கறது இல்லையா? ஓகே, அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது இது. சரியா? இல்ல பாருங்க, 36 தொடக்க 40 வரையான வினாக்கள் பின்பு ஒவ்வொன்றிலும் தொடக்கத்தில் ஒரு முடிவு தரப்பட்டுள்ளது. அம்முடிவை நிறுவும் கூற்றை தேர்ந்தெடுத்து அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டி மீது எழுதிய. சரியா? அந்த முடிவு நீங்க எடுக்கணும். இந்த கூற்றிலிருந்து அந்த முடிவு எடுக்கலாமாண்டு எந்த முடிவு எடுக்கலாம். அதாவது முடிவு தந்துட்டாங்க.
சரியா? முடிவு தந்துட்டாங்க. எந்த கூற்றிலிருந்து இந்த முடிவு எடுக்கலாம் மாதிரி கேட்கிறான். சரியா? பாருங்க, பாடநூல்களை தக்க வேளையில் நிகழ்நிலைப்படுத்த வேண்டும். நிகழ்நிலைப்படுத்துற என்ன? ஆன்லைன்ல கொண்டு வரதா? அப்டேட் என்ன பண்றது. அர்த்தம்? அப்டேட் பண்ற. அப்டேட் பண்றது. சரியா? உண்மையில நிகழ்நிலைப்படுத்த வேர்டை விட சிறந்த வேர்ட் வந்து இச்சைப்படுத்தல் இல்லையா? இச்சைப்படுத்தல் வேண்டும்னு தான் வந்திக்கணும். ஆனா பாஸ் பேப்பர்ல அப்படித்தான் போட்டுருந்தாங்க, பழைய பேப்பர் ஒன்ல. அப்ப நிகழ்நிலைப்படுத்தனா போட்டியாங்க. உண்மையில இச்சைப்படுத்த வேண்டும்னு தான் வரணும் அடுத்து. சரி, அப்ப பாடநூல்களை தக்க வேளையில என்ன செய்யணும்? அப்டேட் பண்ணணும். காலத்துக்கு காலம் சிலபஸ் மாறுதானே, பாடத்திட்டத்தை மாற்றி கொண்டு வரணும். சரி, ஏன் மாற்றி கொண்டு வரணும் என்றதை கீழுக்குள்ள எந்த கூற்று அதை சொல்லுது? எது சொல்லுது? ட்ரெண்ட். ரெண்டாவதா? பரீட்சை புதிய தகவல்கள் அடிப்படையாக கொண்டது. அப்படியா? ஓகே. பொதுவா பாடநூல் வந்து பரீட்சை ஒரு எக்ஸாம் அடிப்படையாக வச்சு தானே பாடநூல்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப பரீட்சை வந்து புதிய தகவல்கள் அடிப்படையாக கொண்டதா இருக்கிறபடியால என்னையும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லலாம். அது கொடுக்கலாம் தானே இல்லையா? ஓகே. மற்ற அந்த அளவு பொருத்தமா இல்லை. பழைய விடயங்களை கற்பதற்கு மாணவர்களுக்கு விருப்பம் இல்லை. மாணவர்களுக்கு விருப்பம் இல்லைன்றதுக்காக மாத்திடுமா சிலபஸ்? இல்லை. இல்ல. அறிவு தொடர்ச்சியாக சேர்கிறதாம். தொடர்ச்சியா எப்படி சேருது அறிவு? அதுவும் பிள்ளை. அது ஆசிரியர் புதிய விடயங்களை மாத்திரம் கற்பிக்க வேணும் அப்படி இருக்கா? இல்ல. இல்ல. அப்ப இருக்கிறதுல ஓரளவு பொருத்தமான ஆன்சர் என்ன? ரெண்டாவது. அடுத்தது தாய் சமைக்கத்தக்கவராக இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றாங்க? மூன்றாவது. மூன்றாவதா? நாலாவது. சமைத்தல் தாய்மாரின் கடமையா? கடமை என்று சொல்ல கடமை இல்லையே. தாய் தான் சமைக்கணும் இல்லையே இல்லையா? அதாவது ஓகே. மூணாவது பாருங்க, குடும்பத்தில் உணவளித்தல் தாயிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையா? அதாவது பொதுவா உணவளித்தல் என்ற கன்செப்டே தாயில இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. பிள்ளை பிறந்தோடனே தாய் பால் குடிக்குது இல்லையா? அப்ப அந்த உணவோ அந்த எடுத்துக்கொள்ற விஷயமே தாயில இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப அதே போலதான் குடும்பத்துக்கு உணவளித்தல் தாயிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுது. பொதுவா நான் விலங்குகளா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தாயிடம் இருந்து தான் அந்த உணவளித்தல் என்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்ப அதான் ஆன்சர் இல்லையா? ஓகே. மூணாவது கொடுக்கலாமா? ஓகே. சில பேர் சொல்லுங்க ரெண்டாவது கொடுக்கலாமா? ரெண்டாவது என்ன பிரச்சனை? தாய்மார் சமைக்கும் உணவை பிள்ளைகள் உண்ண விரும்புவர். அப்படியா? ஓகே. பிள்ளைகள் உண்ண விரும்பினாலும் இப்ப பிள்ளைகள் வந்து எங்க ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல உள்ள உணவுகளை தான் விரும்பும். இப்ப பிள்ளைகள் அப்படித்தானே தாய்மார் சமைக்கிற உணவை விட ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற உணவுகளை தான் விரும்புது இல்லையா? ஃபாஸ்ட் ஃபுட் தான் விரும்புவது கொடுக்கலாம் இல்லையா? சோ அப்படி நான் சொல்லலாம். அதை விட பெஸ்ட் ஆன்சர் மூணாவது கொடுக்கலாம். அது கடமை தானே சார்? இல்லையே. எது கடமை? சமைக்கிற தாய்மார கடமையா? இல்லையே. இல்ல கடமை இல்லையே. கடமை இருக்கா? இல்லையே. இப்ப கடமைன்னு சொன்னா செய்யணும். இப்ப கடமைன்னு சொல்றது என்ன? இப்ப காலை கடன் சொல்லுவோம், அது ஒரு கடமை. நீங்க காலையில ஒழுங்கு அது கடமைன்னு சொல்லல. தாய் தான் கட்டாயம் சமைக்கணும்ன்றது இல்லையே. இல்லையே. தாய் சமைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சரியா? அது கடமைன்னா தாய் தான் சமைக்கணும். அப்படி இல்லை. சரி, அடுத்தது வாங்க. முடிவு. நடுத்தர வயதினை அணுகுபவர்கள் நீரழிவு, மாரடைப்பு போன்ற நோய்களால் தாக்கப்படும் சாத்தியக்கூறு அதிகம். இப்ப நடுத்தர வயதை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. சரி, டயபெட்டிஸ், இனி அங்கால ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது தானே. அது சொல்றாங்க. அதுக்கு என்ன சரியா வரும்? மூன்றாவது. ஓகே. வேலைப்பளு காரணமாக பெரும்பாலான உடற்பயிற்சி செய்வதற்கு கவனம் எடுப்பதில்லை இல்லையா? உடற்பயிற்சி எடுக்கலாட்டி இந்த நோய்கள் வரும் இல்லையா? உடம்புல மேலதிக கொழுப்புகள் தேங்கி நிற்கிறதால வரலாம் இல்லையா? உடற்பயிற்சி செஞ்சா அந்த கொழுப்புகள் என்ன கரைக்கப்படும், அகற்றப்படும், உடல் சுறுசுறுப்பா வேலை செய்யும் இல்லையா? ஓகே. உடற்பயிற்சி செய்யாம சாப்பிட்டு தூங்குற அப்படி இருக்கிறதால இந்த பிரச்சனை வார. ஓகே. அப்ப அதை கொடுக்கலாம் இல்லையா? மற்ற அந்த அளவு பொருத்தம் இல்லையே. சிகிச்சை பெறுவதற்கு பெரும்பாலான மக்களிடம் பணம் இல்லையா? அதுக்கு இதுக்கு சம்பந்தமா? இல்லை. இந்நோய்கள் பெரும்பாலும் பரம்பரை நோயா நீரழிவு, மாரடைப்பு? இல்லையே. அது நடுத்தர வயதினை அண்மிக்கும் போது மக்கள் கொழுத்திருக்க நாடுகின்றனர். கொளுத்திருந்தாலும் அதை விட எது ஆன்சர் வரும்?
இந்த நோய் தாக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறு இதான் காரணம். மூணாவது. சரியா? அப்ப எல்லாரும் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லல நடுத்தர வயது இல்லையா? சோ மூணாவது கொடுக்கலாம். அடுத்த பாருங்க, வெள்ளம் அரிதாக உண்டாகும் பிரதேசங்களில் உள்ள சேதங்கள் வெள்ளம் அடிக்கடி உள்ள இடங்களில் ஏற்படும் சேதங்களை விட அதிகமாகும். சரி, அப்ப வெள்ளம் ஏற்படுச்சு தானே, இப்ப அதை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது 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 பாருங்க, வெள்ளம் அடிக்கடி உண்டாகும் பிரதேசங்களில் வாழ்பவர்கள் அந்நிலைமையை எதிர்கொள்ளும் விதத்தை நன்கு அறிவர். அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, வெள்ளம் அடிக்கடி வாராக்களுக்கு தெரியும் தானே, வெள்ளம் வரும், நாங்க அதுக்கான முட்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அவங்களுக்கு தெரியும். சரி, அப்போ உதாரணமா இந்த வெள்ளம்பிட்டி கொழும்பு சைட்டை பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் வாரதான். அப்போ ஒவ்வொரு வருஷம் என்ன செய்றாங்க, அவங்க இடம்பெயர்வாங்க, திருப்பி வெள்ளம் போனது பிறகு அவங்களோட வீட்டுக்கு போவாங்க. இது ரெகுலராக அவங்க செய்யறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இப்ப இதே சவுதி அரேபியா அங்கால டைம்லையும் அங்கால நாடுகளையும் மத்திய கிழக்கு நாடுகளையும் என்ன செஞ்சிச்சு, மழை பெஞ்சிச்சு, வெள்ளம் வந்துச்சு. ஆனா அவங்களுக்கு தெரியா, ஏன்னா அவங்களுக்கு எப்பயும் வாரலையே, அவங்களுக்கு எதிர்கொள்ற விதம் தெரியா. நிறைய கார், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன வெள்ளத்தில் அடிபட்டு போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வடிகால் அமைப்பு சிஸ்டம் அதெல்லாம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எப்பயும் வாரல. சரியா? அப்ப அதை நாங்க இதை பார்க்கலாம் இல்லையா? அப்ப ரெண்டாவது பொருத்தமாயி. ஓகே, 40க்கு வாங்க. பீடை கொல்லிகள் பரவலாக பயன்படுத்தும் பிரதேசங்களிலேயே தற்கொலை செய்வதற்காக பீடை கொல்லி பயன்படுத்தலும் அதிகரித்துள்ளது. சில பேர் அந்த பீடை கொல்லி, பூச்சி நாசினி அதெல்லாம் குடிச்சு இணைகிறாங்க, தற்கொலை செய்கிறாங்க இல்லையா? ஓகே, அதுக்கு என்ன காரணம், என்ன எது சரியா வரும்? மூணாவது ரெண்டாவது அனே பாப்போம். அநேகமாக ஒவ்வொரு வீட்டிலும் பீடை கொல்லிகள் உண்டு. மூன்றாவது மூணாவது ஓகே, பொதுவா எல்லார வீட்லயும், அதாவது இங்க சொல்றது இப்ப எங்கட வீடுகளை விட அந்த பிரதேசத்தை சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப அங்க பொதுவா அநேகமா ஒவ்வொரு வீட்லயும் பீடை கொல்லி இருக்கி, எல்லார வீட்லயும் பீடை கொல்லி இருக்கு. எல்லாருமே விவசாயம் செய்யற ஒரு சமூகம். அப்ப எல்லார வீட்லயும் பீடை கொல்லி இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஈஸி தானே, எடுத்து குடிச்சா சரி. அப்ப அதுக்கா அது சொல்லலாம் இல்லையா? மூணாவது. நாலாவது ஏன் சொல்லலாது, பீடை கொல்லிகளை பயன்படுத்தல் பற்றி மக்களிடம் சரியான அறிவு இல்லை. இப்ப சரியான அறிவு இருக்கிறபடியால தானே அதை குடிக்கிறாங்க இல்லையா? அறிவில்லாம குடிப்பாங்களா? அதாவது அதை குடிச்சா பயன்படுத்துறத பற்றி தான் நான் நினைக்கிறேன். வீடவழியை பயன்படுத்துறதுன்றது விவசாயத்துக்கு இன்னும் பயன்படுத்துறதுக்கு அது சொல்லப்படுது. ஓ, அப்படின்னு அது சொல்லலாம். மற்றது பீடை கொல்லியை பயன்படுத்தினா ஒரு ஆள் அதை குடிச்சாங்கண்டா அதை மரணிப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சுதானே குடிக்கிறாங்க. அப்ப அப்ப சரியான அறிவு இல்லைன்றதை நாங்க இங்க எடுக்கல இல்லையா? ரெண்டாவது சார், தற்கொலை செய்வதற்கு பீடை கொல்லியை பயன்படுத்த எளிதென்று சொல்லிடுமா? நாங்க எளிது என்று எளிதான சொல்லல. ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய தான் டப்புன்னு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா எல்லா வீட்லயும் இருக்குமான்னு சொல்லல. அது அநேகமாக ஒவ்வொரு வீட்லயும், அதாவது இந்த வசனத்தை பாருங்களா, வந்து இல்ல. ஒவ்வொரு வீடுன்றது வேற, அநேகமாக ஒவ்வொரு வீடுன்றது வேற. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இல்லாத வீடும் இருக்கும். ஓ, அதாவது பெரும்பாலான, அந்த இதுக்கு பீடை மீனிங் கொல்லியை என்னன்னா பயன்படுத்துற அநேகமாக ஒவ்வொரு பிரதேசத்தை வீடும் மேம்படுத்தணும். பெரும்பாலான இல்லையா? அப்ப எல்லா ஒரு வீடும் இதுல அர்த்தம் இல்ல, இதுக்கு பெரும்பாலான வீடுகள் அந்த மீனிங். சரியா? மேலத்தை கொடுத்திருக்காங்களே சார், பரவலாக பயன்படுத்தும் பிரதேசங்களில். ஓ, பரவலாகண்டா அநேகமாகன்றது அது கூட. பரவலாகண்டா எல்லா இடமும் சொல்லல, மேலுக்கு இல்லைன்னு சொன்னாங்க பீடை கொல்லிகள் எல்லா பிரதேசங்களும் சொல்லல, பரவலாகன்னு சொல்லாங்க. ஆனா பெரும்பாலான இடங்களை பயன்படுத்துறாங்க. அநேகமாக ஒவ்வொரு, அந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்து வார மீனிங் என்னடா என்ன? அதாவது பெரும்பாலான விவசாய என்ற பிரதேசத்தை meaningல வரும். மேம்படுத்துறாங்க. ஓ, விவசாய பிரதேசம் தான், அதுக்கு மீனிங் என்னன்னா பெரும்பாலான என்ற மீனிங்ல வரும். சரியா? அப்ப தனியா ஒவ்வொரு வீட்டிலும் வந்தா பிள்ளை அந்த வசனம். சரியா? அநேகமாக ஒவ்வொரு ஒன்றா சரி அந்த வசனம். சரி, அப்ப மூணாவது கொடுக்கலாமா? சரி, இப்ப அது பார்த்தாச்சு தானே. அப்ப பாருங்க, இந்த கூற்று, இந்த முடிவு கொஞ்சம் வித்தியாசமானது. பாருங்க, இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா நான் யோசிச்சு திங்க் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி வித்தியாசமா. சரி, அடுத்து என்ன? தகவல் ஒழுங்கமைப்பா. ஹலோ. தகவல் ஒழுங்கமைப்பை பார்ப்போம். ஓகே, தகவல் ஒழுங்கமைப்பு முன்னுக்கு இதை பார்க்கலாம். எழுத்துக்கள் ரெப்பெட்டல். சரியா? 23 27 வரையிலான வினாக்கள் கீழேயும். சரியா? லாஃப்டர் என்ற ஆங்கில சொல் பல்வேறு கோலத்துக்கு ஏற்ப எழுத்துக்கள் மாற்றப்பட்டுள்ளன. அந்த கோலத்துக்கு ஏற்ப
அதன் எதிரே தரப்படல மோல்டிங் என்ற ஆங்கில சொல்லினது எழுத்துக்களை மாற்றும் போது சரியா அந்த வினாக்குறி சரி அந்த குறியீட்டுடன் கூடிய இடத்துக்கு இடுவதற்கு மிகவும் பொருத்தமான சொல்லி தெரிவு செய்யும். சரி அது எப்படி மாறுதுன்னு பார்த்து அந்த பெட்டனை கண்டுபிடிச்சீங்கன்னா சரி அவ்வளவுதான். சார் நீங்க இது லாஸ்டா தானே சார் தந்தது என் கோலம் எழுத்துக்கோலம் மாயாசகரம். லாஸ்டா தான் செய்யற சரியா. அதுல குறிப்பா எழுத்துக்கோலம்ன்றதை கேள்வியை பொறுத்து கேள்வியில வெயிட்டை பொறுத்து நாங்க இடையிலையும் செய்யலாம். தகவல் ஒழுங்கமைப்புக்கு முன்னுக்கும் செய்யலாம் அல்லது லாஸ்டாக கொண்டு போகலாம். சரியா இது வந்து ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி நீங்க பாருங்க. அப்போ இந்த அளவு கஷ்டமா இருக்கா இது ஈஸி பாருங்க. தான். ரெண்டு லேசா. எழுத்தா பாருங்க. இது லேசா இருக்கு பாருங்க. எப்படின்னா இந்த இந்த எள்ளுமேயும் எங்க இருக்கு இந்த எள்ளுமேயும் சரியா. அடுத்தது வந்து என்ன இது இஆர் வந்து இங்க பாருங்க. இல்ல. ஈ மாறும் இந்த இஆர். அப்ப ஃபெஸ்ட்டுக்கு வார 2 எழுத்தும் லாஸ்ட்டுக்கு வார 2 எழுத்தும் என்ன இது நடுவுல வந்து இல்லையா. புறவை நீராங்கடா இந்த ஜியூவை மாறி ரிவர்ஸ்ல எழுதி முன்னுக்கு கொண்டு போடுறாங்க இதை சரியா. ஜியூ கொண்டு வருது. அடுத்து ஹெச்டி இருக்கு தானே இதை ரிவர்ஸ்ல எழுதுறாங்க டிஹெச்ன்னு எழுதுறாங்க எழுதி பின்னுக்கு கொண்டு போடுறாங்க. அதான் பெட்டு இலவா பிடிக்கலாம் தானே இது கஷ்டமா இது. சரி அதே போல நீங்க இந்த பெட்டனை யோசிங்க பாப்போம். அப்ப எம்யூ எம்ஓன்றது நீங்க நடுவுல வரணும் இல்லையா. எம் ஓண்டு வரணும். அங்கால என்ஜி மொங்கண்டு வரும். சரி இது நடுவுல வர வேண்டியது. அடுத்தது இந்த எல்யூ வந்து முன்னுக்கு வரணும் இல்லையா. எல்யூ பின்னுக்கு எங்க வரணும் ஐடி என்று வரணும். 4வது வருதா. ஓகே பாருங்க பாருங்க இது அந்த அளவு லாஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. பாருங்க செய்யலாம் தானே. ஓகே சரி இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்ததுல எப்படி பெட்டனை கொண்டு போறாங்கன்னு பாருங்களா. இப்ப இதுல எல்ஏயு ஒன்று இருக்கு சரியா. எல்ஏயு ரிவர்ஸ்ல வருது பாருங்க. அப்போ ரிவர்ஸ்ல முன்னுக்கு வார இந்த 3ம் பின்னுக்கு ரிவர்ஸ்ல தாராங்க சரியா. அதே வேளையில இந்த ஆர்இடி அதாவது டிஇஆர்ன்றது ஆர்இடி என்று சொல்லினே ரிவர்ஸ்ல மாறுது இல்லையா. அப்ப முன்னுக்கு வார இந்த 3 எழுத்தும் பின்னுக்கு மாறுது ரிவர்ஸ்ல. பின்னுக்கு வார 3 எழுத்தும் முன்னுக்கு வாருது ரிவர்ஸ்ல. நடுவுல வார எழுத்து அப்படியே வருது மாறாம ஜிஹெச் இல்லையா. அப்ப அதே போல யோசிச்சீங்கன்னா சரி ஓகே. இப்ப முன்னுக்கு வார 3 எழுத்து எம்ஓயு இது ரிவர்ஸ்ல மாத்தினீங்கன்னா அப்படி வரும் யுஓஎம் வரும் இல்லையா. அப்ப யுஓஎம் இப்படி இருந்தானே. ஓகே இனி அங்கால பின்னுக்கு வார எழுத்த பாருங்க ஐஎன்ஜி இது முன்னுக்கு அப்படி மாறும் ஜி என் ஐ என்று மாறும். முதலாவது விட வரும். நடுவுல வார எழுத்து அப்படியே வரும் எல்இன்டியும் அப்படியே வரும் எல்டி எங்க இருக்கு முதலாவது இல்லையா. ஓகே முதலாவது சரி அப்ப உண்டு முதலாவது விட முதலாவது. ஓகே உண்டு உண்டு சரி. அடுத்தது பாருங்க இப்ப எல் இந்த இருக்கு யூ இருக்கு. அடுத்தது எல்யூ ஒன்று விட்டு எழுத்தா எல்யூ அங்கால இதுல முதலாவது கடைசி அப்படியே வருதா சார் எல்யூ அப்படியே இருக்கு. நம்பர் போட்டு பார்த்தா லேசி சார். எப்படி போட்டு பாக்குறேன். அந்த மேலுக்கு 1 2 3 நம்பர் போட்டு போட்டா நமக்கு அது லேசா இருக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கு. அது எங்கெங்க போகுதுன்னு அப்படி போட்டு பாக்குறேன் அப்படி பார்க்கலாம். அது லேசா இருக்கு ஒழுங்குபடுத்துறது. எல்ஏயு வந்து சார் எல்யூஏ என்று மாறுது. நடுவில் உள்ளது 3வது ஆன்சர் வரும். சரி பாப்போமே. ஓகே இப்ப நாங்க இப்படி பாவமா. ஓகே நீங்க நம்பர் போட்டு பார்க்கலாம் பிரச்சனை இல்லை. இது 1 இங்க 1 இந்த இருக்கு சரி. ஏ வந்து 2 இப்படி வருது சரி. யூ வந்து 3 இப்படி வருது சரி. அடுத்து ஜி வந்து 4 இல்லையா 4 ஜி இதுல எத்தனையாவது இங்க வருது இல்லையா 4. இதுல கடைசி எழுத்தும் முதல் எழுத்தும் அப்படியே இருக்கு. ஏயு வந்து அங்க யூஏன்னு மாறி இருக்கு. 2 நம்பர் 2 எழுத்தும் ஜிஹெச் வந்து ஹெச்ஜின்னு மாறி. அடுத்து ஒவ்வொரு 2 வந்து இடிஎன் 2 மாறி இருக்கு சார். 2 மாறி. அப்படி நம்பர் போட்டு பார்க்கலாம் பாருங்க. அது தேவையில்லை நம்பர் போட்டு பார்த்தாலும் பார்க்கலாம் தான் சரியா. அதோட 2 மாறுது பாருங்க. அப்ப அப்படியும் பாருங்க. சரியா ஓகே
ஓகே, அப்ப ரெண்டு ரெண்டு அப்படி மாறுது. சரி, இந்த MU எல்லும் எம்ஜி அப்படி. ஓகே, LU. சரி, ஃபர்ஸ்ட் ஓகே. அங்கால லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் அப்படியே இருக்கு சார். அப்படியே இருக்கு. இடையில ஃபர்ஸ்ட் இருக்கிற லாஸ்ட் எழுத்துக்கள் விதிக்க தான் இடையில உள்ளது மாறுது இல்லையா? அப்படி. மாறுது. அப்படித்தான் மாறுது. இப்ப இதுவும் அப்படிதான் ஓ நீக்கி ரெண்டு மாறுது. இடையில உள்ள ரெண்டு ரெண்டா மாறுது. ம். அப்ப விஷயம் முடியுதானே? இப்ப ரெண்டு AU மாறுது. UA மாறுது. ஓ GH. GH வந்து HG மாறுது. ஓ இனி ET அங்கால என்ன TE வந்து ET ET மாறுது. அது லேசி தானே. இப்ப நம்பர் போறதை விட இது கஷ்டமா? அது லேசி தானே. நம்ம கண்ணாலேயே நம்ம பார்க்கலாம். MU அப்படி வாசிச்சுட்டு போகலாம். ஓகே ஓகே. அப்ப கண்ணாலே பார்க்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு M அப்படியே இருக்கும், லாஸ்ட்டுக்கு G அப்படியே இருக்க போதும். இடையில வர ரெண்டு ரெண்டா மாத்துங்க. UO. சரியா? அடுத்தது DL. D அடுத்தது NI. சரியா? IN என்ன மாறலாம் தானே. மூன்றாம். ஓகே. மூணாவது லேக்கா பாருங்க. NIG. ஓகே, மூணாவது லேக் இல்லையா? ஓ சார். சில கேள்விக்கு நம்பர் போட வேண்டியது, இதுக்கு போட தேவையில்ல, அப்படியே விளங்குது. சரி, அடுத்தது சார் ஒன்று விட்டு வந்துச்சு சார். ஒன்னாவது ஒன்று எல், விட்டு வருது இல்லையா? அப்புறம் யூ, ஓகே, ஹெச். L வருது, பிறகு U வருது, H வருது, அங்கால E வருது, திரும்ப ரிட்டர்ன் பிறகு ஆகுது. பேலன்ஸ் உள்ளது ரிவர்ஸ்ல வருது இல்லையா? அப்படி ரிவர்ஸ்ல மிச்சமா உள்ளது ரிவர்ஸ்ல வருது. ஓகே, ஜி, அப்ப நான் ஒன்று விட்டு பாவமா M. ஓகே, அடுத்து என்ன? யூ, U. யூ, டி, அடுத்தது D. என், அடுத்தது N. சரியா? இப்ப ரிவர்ஸ்ல பாக்குற இல்லையா? ஜி, G, N ஐ, I. ஐ, எல், ஓகே, L, ஓ, O. நாலாவது. சரியா? I L GILO. MUDNGILO. நாலாவது இல்லையா? நாலாவது. ஓகே. சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இது வந்து அந்த மூணாவதுக்கு பார்த்த 25வதுக்கு பார்த்த மாதிரி சார். ஒன்றை விட்டு வருது. LA AL இருக்கு. UG GG இப்ப எல்லாமே ரெண்டு ரெண்டு எழுத்து மாறுது. ரெண்டு ரெண்டு எழுத்தா மாறுது பாருங்க. இது ரெண்டும் இப்படி மாறலையா? அடுத்த ரெண்டு இப்படி மாறலையா? பாருங்க, ரெண்டு ரெண்டா மாறுது. HT வந்து TH மாறுது, ER வந்து RA மாறுது. ரெண்டு ரெண்டா மாறுது தானே. ஓ சார். ஓ MOவை OM ஒன்று மாத்தலாம். சரியா? UL LU ஒன்று மாத்துற. அவங்கள DI ஐடியா மாத்துற. அவங்கள NG GN மாத்துற. ரெண்டாவது. சரியா? அப்படி பார்த்தா என்ன வருது? ரெண்டாவதா? ஆ சார். ஓகே, பாருங்க, இதுக்கு அந்த அளவு பெருசா டைம் தேவையில்ல தானே இல்லையா? தேவையில்லை. ஓகே, அப்ப அதனால இதை நான் இடையில செய்யணுமா? லாஸ்ட்டுக்கு செய்யணும் உண்மையில. GN ஆனா இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது. அந்த அளவு வெயிட்டான கேள்வி இல்லைன்றதுக்காக இடையில போட்டு செய்யணும். சரியா? ரெண்டாவது. ஓகே, ரெண்டாவது. சரி, இப்ப என்ன தகவல் ஒழுங்கமைப்பு. ஓகே, இந்தாகி இதுக்கு மேலையும் இருக்கி. சரி, தகவல் ஒழுங்கமைப்புல நிபந்தனை மாதிரி கேள்வியும் வரலாம். இது இப்படி ஏண்டா அது எப்படி என்ன மாதிரி நிபந்தனை கேள்வியும் தகவல் ஒழுங்கமைப்புல வார. சரி, பார்ப்போம். இதுல பாருங்க, பேராசிரியர் வீரா 4 பேர் கொண்ட ஆராய்ச்சி குழு ஒன்றை FGH ஆகிய ஆண்களிலிருந்தும் WXY மற்றும் 2 ஆகிய பெண்களிலிருந்தும் தெரிவு செய்தார். அப்ப 2 ஆகிய சொன்னா என்ன? இன்னும் 2 பெண்கள் இல்லையா? அந்த 2 பெண்ணுங்க யாருன்னு சொல்லல. அப்ப ஆண்கள்ல 3 பேர், பெண்கள்ல 5 பேர் இல்லையா? அதுல 3 பேர் தான் எங்களுக்கு தெரியும். இன்னும் அங்கே 2 பேர் தரல, தெரியா இல்லையா? செட் ஆகிய சார் அது மற்றும் டென்ட் இல்ல செட். செட் செட் சார் அது அது செட்டா? செட் தான் டென்ட் ஓ, அடி வருது. ஆன்சர்ல மற்றும் செட் செட் வரும். ஆகிய பெண்கள். ஓகே, அப்ப 2 அது செட்டு தான் 2 வந்து இல்லையா? அப்ப ஓகே, பாப்போம். Z ரெண்டு போடுபட்டு. ஓகே, 2 போடுபடி. அப்ப செட்டை தான் இருக்கணும். பார்ப்போம். ஏன்னா 2 ஆகிய வரா இல்லையா? அப்படி வராது. கேள்வியிலும் செட் வந்துருக்கு சார். ஓ, செட்டுன்னு வந்து. சரி, பார்ப்போம். அப்ப ஆண்கள் பெண்களை நான் தனித்தனியா போடுவோமா? சரியா? அப்ப ஆண்கள் இங்கால பெண்கள் போடுவோம். ஆண்கள் வந்து FGH, பெண்களை பார்த்தீங்கன்னா WXYZ. இப்ப கேள்வி சொல்லுவாங்க, குழுவில் ஆக குறைந்தது சரியா 2 ஆண் மாணவர்கள் இருத்தல் வேண்டும். ஆக குறைஞ்ச 2 ஆண் மாணவர்கள் இருக்கணுமா? அடுத்தது F என்பவர் Y-உடன் வேலை செய்ய விருப்பம் இல்லை. அப்ப F என்பவர் இதை நோட் பண்ணுமா? F என்பவர் யாரோட?
வையோட வேலை செய்ய விருப்பம் இல்லை. அடுத்தது ஜி என்பவர் டபிள்யூடன் வேலை செய்ய விருப்பம் இல்லை. ஜி என்பவர் டபிள்யூவோட வேலை செய்ய விருப்பம் இல்லை. அடுத்தது Y என்பவர் Z-உடன் வேலை செய்ய விருப்பம் இல்லை. சரியா? ஓகே. இதை வச்சுக்கொண்டு இங்கே அங்கால வர கேள்வியை செஞ்சா சரி. அங்கால என்ன சொல்லுவாங்க? Y தெரிவு செய்யப்பட்டால் ஆராய்ச்சி குழுவில் இடம்பெற வேண்டிய ஏனைய உறுப்பினர்கள் யார்? ஜாவர். இப்போ வையை தெரிவு செஞ்சிட்டோம்னா யார் யார் வரணும்? இப்போ வையை தெரிவு செஞ்சா எஃப் வராதுன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்படி சொல்லிக்காங்களா வை எஃப் வராது. இப்போ வையை தெரிவு செஞ்சா எஃப் வராது. எஃப் வார ஆன்சர் எடுக்கக்கூடாது. அப்போ முதலாவது வருமா? ஓம். வராது. சரியா? ஓகே. அப்ப வையை தெரிவு செஞ்சா ஆண்கள்ல 2 பேர் வேணும். அதே மாதிரி செட்டும் வராது. ஓகே. ஜெட்டும் வரா இல்லையா? ஓகே. வை வந்தா செட்டும் வரான்னு தகவல். அப்ப ஜெட் வார ஆன்சரையும் வெட்டுவோம். அப்ப என்ன 4ஆவதும் வராது. சரியா? அப்ப வை வாரத்தால எஃப் வராது. அப்ப ஆண்கள்ல யாரு வர போறா? ஜியும் ஹெச்சும். ஏன்னா ஆக குறைந்த 2 ஆனன்னு சொல்லிக்காங்களே. அப்ப எஃப் வராட்டி ஜி ஹெச்சும் கட்டாயம் வருவாங்க. சரியா? ஜி ஹெச் அங்கால வை. சரியா? இப்ப ஜி அல்லது ஹெச்சோட யாரும் சம்பந்தமானாலும் வர மாட்டாங்க. இப்ப ஜியோட டபிள்யூ வர மாட்டாருன்னு சொல்லிக்காங்க இல்லையா? அப்ப 2ஆவது ஆன்சர் வருமா? ஜியும் டபிள்யூவும் வராங்க இல்லையா? வராது. அப்ப என்ன? 3ஆவது கொடுக்கலாம். இல்ல சரியா? 3ஆவது வரும். சரியா? ஏன்னா ஜியோட டபிள்யூக்கு பிரச்சனையே வர மாட்டாரு உண்டா. ஸோ அதனால 2ஆவதையும் வெட்டி விடுவோம். அப்ப 3ஆவது ஆன்சர் கொடுக்கலாம். அடுத்து சொல்லாங்க பாருங்க. ஆராய்ச்சி குழுவில் Z தெரிவு செய்யப்பட்டு F நிராகரிக்கப்பட்டால், இப்ப Z செலக்ட் பண்றாங்க. Z செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா யாரு வரையலாது? Y வரையலாம் இல்லையா? Y வரையலாம் தானே. அப்ப Y வர ஆன்சரை வெட்டுங்க. 3ஆவதுல Y வர. 3ஆவது 4ஆவது வராது இல்லையா? Y வர. ஏனையாக யாரு வரலாம்? இப்ப Y வரையலான்னு சொன்னா 4ஆவது வராது. ஓகே 4ஆவது வராது தானே இல்லையா? ஓகே Y வருது 4ஆவது. விட வரும். ஓகே சரி. அப்ப செட்டோட வேற சம்பந்தப்பட்டால் யார் இருக்காங்களே? GHX 2ஆவது வரும். ஓகே 2ஆவதா? 2வது விட வரும். ஓகே GH முதலாவது W சொல்லுவாங்க. W வருமா? W வராது. ஏன்னா G W வராது உண்டா. அப்ப 2ஆவது தான் கொடுக்கணும். ஒருத்தரும் இல்ல. சரியா? 2ஆவது விட ஏன்னா GW ஓ G W இங்க வராது தானே. அதெல்லாம் 2ஆவது கொடுக்குறோம். இல்ல ஜியோட வர மாட்டாரு. ஓகே மேலுக்கும் பார்த்துருந்தானே அதே போல. அதான் இங்கே வந்து அடுத்து ஆராய்ச்சி குழுவில் G தெரிவு செய்யப்பட்டு H நிராகரிக்கப்பட்டால், அப்ப G தெரிவு செய்தாங்க. G தெரிவு செஞ்சு H நிராகரிக்கிறாங்களாமா. H நிராகரிக்கிறாங்க. G தெரிவு செய்தாங்க. அப்ப F வருவார் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா F வருவார். சரியா? இப்ப X தெரிவு செய்யப்படுவார்னு சொல்லலாம். X வாரத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லையா? பாருங்க இல்ல X வாரத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லையா? இல்ல இல்ல தானே. Z வாரத்துல பிரச்சனை இல்லையா? Z வந்தா Y வராது இல்லையா? Y தான் வராது. ஆனா ஆராய்ச்சி குழுல G F இருந்தா Z வாரத்துல பிரச்சனையா? இல்லையே. ஆனா F வாரதால ஓ F வாரத்தால Yக்கு தான் பிரச்சனை. Zக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? சார் ஆனா வந்து ஒரு குழுல 2 ஆண் கட்டாயம் நீக்கணும்னு ஆல்ரெடி முன்னுக்கு Bike சொல்லிக்கிட்டு. ஓ இதுல 2 நிராகரிக்கப்பட்ட சுட்டி F ஆன ஆண் கட்டாயம் வரணும் தானே சார்? அதான போட்டிக்கேன். F G வரணும் மட்டும் தானே போட்டிக்கேன் இல்ல. சரியா? இத போட்டு தானே 2. சரியா? அப்ப அவங்க 2 பேரும் கட்டாயம் வரத்தான் வேணும். இப்ப எங்களுக்கு X வாரத்துல பிரச்சனைக்கு அவங்க 2 பேர் வாரத்தால X பிரச்சனை இல்லை. Z வாரது பிரச்சனைக்கு அவங்க 2 பேர் வாரத்தால இல்லையே. Y வந்தா தான் பிரச்சனை Zக்கு. இவங்க வாரத்தால பிரச்சனை உண்டு இல்லையே இல்லையா? அப்ப 1,2 இருவரும் இடையே சரியான இப்ப இல்லையா? 4ஆ கொடுக்கலாமா? 1 மற்றும் 2 கூற்று 1 மற்றும் 2 இருவரும் இல்லையா? 4ஆவது கொடுக்கலாம். சரி. அடுத்தது W தெரிவு செய்யப்பட்டால் பின்வருவர் ஆராய்ச்சி குழுவில் இடம்பெறுவர் யாவர்? W. இப்ப W நீங்க தெரிவு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா யாரு வரையலா? W வந்தா G வராது. G வருமா? வராது. G வராது. அப்ப G வராட்டி கட்டாயம் F மெச்சும் வரணும் இல்லையா? ஓகே F மெச்சும் கட்டாயம் இருக்கணும் இல்லையா? ஓகே அப்ப 3 ஆன்சர்லயும் F மெச்சும் சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்க. நீ மத்த நபரை தான் நீங்க செக் பண்ணணும். இப்ப F மெச்சும் வந்து X வாரல பிரச்சனை இல்லையா? இருக்கா? இல்ல இல்லையா? இல்ல.
ஓகே வைவாரதுல பிரச்சனை இல்லையா பை பாருங்க. வந்தா ஓகே வை ஆல்ரெடி வரையில பாத்தீங்க எஃப்பும் வையும் வராதுன்னு இல்ல சொல்லி இல்லையா? ஓகே அப்ப வை வாரதுல பிரச்சனை வராது. ஜெட் வார பிரச்சனை ஓ இல்லையா? எஃப் இல்ல இல்ல. இல்ல சார். அப்ப 1 ஓ 3 மற்றும் 3 4 இல்லையா? 1 மற்றும் 3 மட்டும் இல்ல 4 இல்லையா? 4வது ஆன்சர். ஓகே மற்றும் 3 4வது. ஓகே 4. அப்ப இது வந்து தகவல் ஒழுங்கமைப்புக்குள்ள நிபந்தனையை பயன்படுத்தி செய்யற ஒரு கேள்வி. இப்படி வந்தா இப்படி எது வரும் அந்த மாதிரி நிபந்தனையை வச்சு செய்யற கேள்வி உண்டு. ஓகே இப்ப அடுத்ததுக்கு வருவோம் 19ல இருந்து 22 சரியா? ஓகே இதை பார்ப்போம். இல்லைன்னு சொல்லாம பாருங்க 19 22 வரையிலான வினாக்கள் 4 மணமுடித்த ஜோடிகள் மற்றும் அவர்கள் விஜயம் செய்த நகரங்கள் பற்றிய விவரங்களை கவனமாக வாசித்து அந்த தகவல்களின் அடிப்படையில் கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையின் இலக்கத்தை வினாவின் எதிரில் புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகன்னு சொல்லலாம். அப்ப இதை தகவலை கொஞ்சம் ஒழுங்கமைச்சு கொள்ளணும். சரி இதை நோமலா ஒழுங்கமைக்கலாம், அட்டவணையெல்லாம் தேவையில்லை, நோமலா போட்டுக்கொள்ளலாம். பாருங்க இப்ப லலித் பரிசுக்கு செல்லவில்லை. இப்ப லலித் என்றவர் சில நபர்கள் சுத்தி வட்டம் விடும். சரி அவர் வந்து எங்க போகலையா? பரிசுக்கு போகல. அடுத்தது கமல் சுனைத்ராவினதோ அல்லது ஹிமாலியினதோ கணவர் அல்ல. அப்ப கமலை நீங்க போடுங்க, போட்டு வட்டம் ஒன்று போடுத்து இவர் வந்து சுனேத்ரா பிளஸ் அங்கால என்ன ஹிமாலி. பொதுவாக கப்பிள்ஸை நோட் பண்ணக்குள்ள அப்படி பிளஸ் போட்டு நோட் பண்றேன் சரியா? அப்படி இல்லை ஒரு மெதட் இல்லை, இது ஒரு ஈஸியான மெதட். இப்படி போட்டா சரி. அப்ப இவர் 2 பேருக்கும் யார்? இவர் கணவர் அல்ல சரியா? அத்துடன் இம்மூவரில் ஒரு பேர் பரிசுக்கு போகல. இந்த 3 பேர்ல யாருமே எங்க போகல? பரிசுக்கு போகல. அடுத்து நிலு லலித்தினதோ அல்லது ஆனந்தவினதோ மனைவி அல்ல. நிலு சரியா? அப்ப நான் நிலு ஒன்று போடுவோம் சரியா? இதுவர் வந்து நிலுவை பாத்தீங்கன்னா லலித்தினதோ சரியா? நபர்களை வட்டம் போட ஈஸி. லலித்தினதோ அல்லது ஆனந்தவினதோ சரியா? மனைவி அல்ல. அப்படி போட்டு வெட்டினா மனைவி அல்ல. ஓகே பிறகு சொல்லாங்க என்ன மூவரில் ஒரு பேர் டோக்கியோ சென்றிருக்கவில்லை. டோக்கியோக்கு போகல. டோக்கியோ போகவில்லை சரி. அடுத்த சொல்லாங்க திஸ்ஸே நாளனியினதோ சுனைத்ராவினதோ கணவர் அல்ல. அப்ப திஸ்ஸே போடுவோம் நாங்க. திஸ்ஸ சரியா? நாளனியில கணவர் அல்ல, சுனைத்ரால கணவரும் அல்ல சரியா? கணவர் அல்ல. என்ன சொல்லாங்க? மூவரில் எவருமே வியன்னா சென்றிருக்கவில்லை. வியன்னாக்கு போகல. அடுத்த சொல்லாங்க நாளனி கமலுடைய மனைவி அல்ல சரியா? அப்ப நாளனி சரியா? கமலுடைய மனைவி அல்ல சரியா? அடுத்து சொன்னாங்க அவர்கள் இருவருமே டோக்கியோ சென்றிருக்கவில்லை சரியா? டோக்கியோக்கு போகல. அடுத்தது சொல்லாங்க நிலு மற்றும் நாளினி நியூயார்க் சென்றிருக்கவில்லை சரியா? நிலு சரியா? அதோட நாளினி 2 பேரும் எங்க போகலையா? நியூயார்க் போகல சரியா? இவ்வளவுதான் டேட்டா. பாருங்க இதுக்கு அட்டவணையில போட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லையா? இப்படி ஷார்ட்டா நோட் பண்ணா சரி. இப்ப கேள்வியை வாங்க. கேள்வி என்ன சொல்லுவாங்க? கமலுடைய மனைவி யார்? அவர்கள் எங்கே சென்றிருந்தனர்? கமல் சம்பந்தமா சொல்லப்படுற டேட்டா பாருங்க. நிலு ஓகே இந்த டேட்டா பாத்தீங்கன்னா கமலோட மனைவியா யாரு? சுனைத்ரா, இன்னொன்று ஹிமாலி வரமாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? இது இந்த 2 டேட்டாலாம் சொல்றாங்க சரியா? அப்ப இல்ல சுனேத்ரா ஆன்சர் வருமா? வராது. இல்ல ஹிமாலி ஆன்சர் வருமா? வராது. ஓகே இப்ப நாளனியா நிலுவாண்டு பார்த்தா சரி சரியா? ஓகே வேற கமலை பத்தி சொல்றாங்களா? கமல் நாளனியுடைய மனைவி அல்லன்னு சொல்றாங்க இல்லையா? நாளனி இல்லைன்னு சொல்லி டேட்டால சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப நாளனியும் வராது. அப்ப நிலு சரியா? நிலு. அப்ப 2வது ஆன்சர் சரியா? அப்ப வேணும்டா நான் நோட் பண்றேன், அது வேற நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். கமல் அவனோட மனைவி வந்து என்ன? நிலு. நிலு போன இடம் வந்து வியன்னா சரியா? ஓகே இப்ப அடுத்ததுக்கு வாங்க. திஸ்ஸவுடைய மனைவி யார்? அவர்கள் எங்கே சென்றிருந்தாரு? ஹிமாலி டோக்கியோ. ஓகே இப்ப திஸ்ஸோட மனைவி என்றக்குள்ள 2 பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நாளனியும் சுனேத்ராவும்.
இல்லையா? அப்ப அப்ப ஆன்சர்ல அப்படி தந்திக்காங்களா பாருங்க. சுனேத்ரா தாராங்க இல்லையா? ஓ. ஓகே, சுனேத்ரா வராது. வேற ஹிமாலி 2 தரம் வருது இல்லையா? ஓகே. நிலு வருமா? வராது தானே? ஓகே. இப்ப ஹிமாலி தான் வரப்போகுது. நிலு ஹிமாலி வராது, டோக்கியோவா? கமலினிட மனைவி வியன்னா கமலிட ஆன்சர் கமலினிட மனைவி. கமலுக்கு வந்துட்டு ஓ, வந்துட்டது. ஓ, இப்ப ஹிமாலி டோக்கியோவா, ஹிமாலி வியன்னான்னு ஹிமா- பார்க்கணும். ஹிமாலிங்கிறது கமலி வியன்னாக்கு வந்து வராது. ஏன்னா போயிட்டாரு. வியன்னா அவங்களுக்கு வந்துட்டாங்க. வரமாட்டாங்க. ஹிமாலி ஓகே, டோக்கியோ. ஏற்கனவே ஹிமாலி தந்திருக்காங்க இல்லையா? வியன்னாவை போயிட்டாங்களே. வியன்னா ஓ, போனதால வியன்னா போகலன்னு சொல்லுவாங்க இல்லையா? திஸ்ஸ வந்து வியன்னா போகலண்டா ஹிமாலி மட்டும் போவா வியன்னாக்கு இல்லையே. அப்ப ஆன்சர் என்ன? கமல் போயிட்டாரு வியன்னா. ஓகே, கமலும் பெய்த்தாரு. அதை விட தனி ஒரு ஆள் போக மாட்டாங்களே, கப்பல் சாத்தனை போறாங்க இல்லையா? ஸோ அப்படி வராது. அப்ப நாங்க திஸ்ஸ போடுவோம். திஸ்ஸ அவர மனைவி வந்து ஹிமாலி. ஹிமாலி டோக்கியோ. சரி, அவங்க போற இடம் வந்து டோக்கியோ. சரி, இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. நாளனியுடைய கணவர் யார்? அவர்கள் எங்கே சென்றனர்? சரி, நாளனிக்கு ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் வரணும். யாரு? ஒன்று லலித், இன்னொன்று பாரிஸ். ஆனந்த் இல்லையா? அப்ப திஸ்ஸண்டு ஆன்சர் வராது. ஆனந்த். சரியா? ஏற்கனவே டோக்கியோக்கு போயிட்டாங்க இல்லையா? அப்ப டோக்கியோன்னு இந்த ஆன்சர் வருமா? வராது. வராது. சரி, இப்ப ஆனந்த் கன்ஃபார்ம் ஆயிட்டு வியன்னா வராண்டு ஆல்ரெடி பாத்துட்டோம் இல்லையா? அதால பாரிஸ் ஓகே, வரும். அப்ப அதால பரிசு வரும். அப்ப நாளனி, சரியா, ஆனந்த போரிடம் வந்து பரிஸ். சரி, இப்ப பேலன்ஸ் ஒரு ஜோடி தான் இருக்கு. அது என்ன ஜோடி அது? அதையும் பார்த்தா. சரி, என்ன ஜோடி அது? லலித்தும் சுனேத்ரா. லலித் இல்லையா? லலித், நியூ சுனேத்ரா. சுனேத்ரா. சுனேத்ரா போரிடம் எது? நியூயார்க் இல்லையா? நியூயார்க். நியூயார்க். இப்ப எந்த ஜோடி நியூயார்க் சென்றதுண்டா? லலித்தும் சுனேத்ராவும் முதலாவது இல்லையா? சுனேத்ரா. ஓகே, முதலாவது. இதுக்கு 4வது. இதுக்கு 1. பாருங்க, செய்யலாம் தானே? சின்ன கேள்வி ஒன்று பாருங்க. சரி, இந்த கேள்வி நிறைய பேர் நீங்க அட்டவணை போட்டு செய்வாங்க. அதே டைம் போகும். இதுக்கு அட்டவணை போட தேவையில்லை. சும்மா நோட் பண்ணாலே பிடிக்கலாம் தானே இல்லையா? சில கேள்வி இருக்கு, அட்டவணை போடுற கேள்வி டேட்டா கூட வரணும். இதுல அந்த அளவு டேட்டா இல்ல. சிக்கலான டேட்டா வரணும், அதிக அளவான டேட்டா வரணும். சரியா? இதுல பாருங்க எத்தனை ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஒரு 6 பாயிண்ட்ஸுக்குள்ள தான் வருது. அப்ப இங்க அட்டவணை தேவையில்லை. சிலது 12 பாயிண்ட்ஸ் அல்லது 10க்கு மேற்பட்ட பாயிண்ட்ஸ் வரும். சரியா? அப்படி வாரதுகளுக்கு சரியா நாங்க சிலதுக்கு அட்டவணை போட வேண்டி வரும். உதாரணமா திங்கள்ல இருந்து நாட்கள் தருவாங்க, வார நாட்கள், திங்கள் இருந்து வெள்ளி வரைக்கும் நாட்கள். மற்றது சில உணவுகளை சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு உணவு சாப்பிட்ற மாதிரி அல்லது வேற வேற பானங்கள் குடிக்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அப்ப அப்படியான சிச்சுவேஷன்ல அட்டவணை தேவைப்படும். சரியா? அப்ப இதுக்கு அட்டவணை தேவையா? தேவையில்லை. சரி, ஆனா கீழே கொண்டு 41 45 இல்லையா? 41 45 வரையில வினாக்கள் குறித்த ஒரு தொழிற்சங்க கூட்டம் ஒன்றுக்காக கலந்து கொண்ட பிரதிநிதிகள் 6 பேர் தொடர்பான பின்வரும் தகவலை சார்ந்தது. சரியா? ABCDEF என்ற 6 வைத்தியர்கள் வைத்திய தொழிற்சங்க கூட்டம் ஒன்றுக்காக ஒழுங்குமுறையின்றி, ஒழுங்குமுறைன்னா ஓர்டர்ல இல்லை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை, கொழும்பு, களுத்துறை, கம்பஹா என்ற மாவட்டங்களை பிரதித்துவப்படுத்துமாறு கீழே காட்டியவாறு கலந்து கொண்டனர். சரியா? அவர்கள் 3 பெண்களாவதோடு மற்ற 3 ஆண்கள். 3 பெண்களும் 3 ஆண்களும் இருக்கிறாங்க அது. சரி, அடுத்து சொல்லாங்க, கொழும்பு மற்றும் களுத்துறை போன்ற மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 ஒருவர் B ஆவதோடு மற்றவர் C. சரி, அப்ப யாருன்னு சொல்லல, ஓடர்ல சொல்லுவாங்களா? இல்லை இல்லையா? அப்ப நாங்க இதை எப்படி நோட் பண்ணோம்டா, கொழும்பு அதனால களுத்துறைன்னு போடும். களுத்துறை. சரியா? ஓகே, இதுல வாரதுல 1 B மற்றது C. எது B எது C என்று தெரியாது இப்போதைக்கு. அடுத்தது காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவர் திருமணமாத ஆண் வைத்தியர்கள் 2 அவர். இப்ப காலி அதனால மாத்திரை. சரியா? திருமணம் ஆகாதையா? திருமணம் ஆகாதன்னு போடும். ஆகாத ஆண்கள். சரியா? ஆண் வைத்தியர்கள். அடுத்தது மாத்தறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவருடன் திருமணம் செய்ய எதிர்பார்த்துள்ள யுவதி கொழும்பு மாவட்டத்தை என பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். சரியா? அப்ப மாத்தறை வந்து சரியா ஆண் இல்லையா? ஆண். அதனால கொழும்பு பெண். அப்ப இவங்க திருமணம் செய்யல, எதிர்பார்க்கிறாங்க. அப்ப பிளஸ் சுத்தி ஒரு ஸ்கொயர் ஒன்று போடுறது.
அப்ப எதிர்பார்க்கறாங்க, திருமணம் செய்யல. சரியா? ஓகே. அப்ப கொழும்பு ஒன்று போட்டிக்கும் இல்லையா? கொழும்பு பெண். அடுத்தது அம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துபவர் பெண் ஒருவர் ஆவார். சரி, அப்ப அதையும் நோட் பண்ணுவோம். அம்பாந்தோட்டை. அம்பாந்தோட்டை அது என்ன? பெண் ஒரு ஆள். அடுத்தது ஏ கமா பி ஆகியோர் பெண்களாவதோடு இ என்பவரின் மனைவி சி ஆவார். அப்ப பெண்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டு இப்ப இல்லையா? பெண்கள் பெண்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கூட தெரியுது. ஏ பி பிசி சி. சி. அப்ப ஆண்கள் தெரியும் தானே? அப்ப இது பெண்கள் ஆண்கள் தெரியும். சரியா? ஆண்கள் டி இ எஃப். சரியா? அப்ப சி வந்து திருமணமான பெண் இல்லையா? ஓகே. அப்ப ரவுண்ட் பண்ணுவோமா? திருமணமான பெண். ஈயும் என்ன? திருமணமான ஆண். சரியா? இப்ப பாருங்க, கேள்வி கேட்கிறாங்க, கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வைத்தியர் யார்? சரியா? கம்பஹா சம்பந்தமா இதுக்குள்ள டேட்டா நம்பர் இதா பாருங்க. கம்பஹார டேட்டா வரல, ஆனா நாங்க இதுல இருந்து எடுக்கணும். சரியா? ஓகே. இப்ப பாப்போம். இப்ப ஆன்சர்ல பாத்தீங்கன்னா பிரதிநிதித்துவப்படுத்தும் வைத்தியர் யார்? கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வைத்தியர். இப்ப இந்த பெண்கள் எல்லாம் எங்க இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. சரியா? இப்ப ஏ என்ற பெண் எங்க இருக்கா? இல்ல சொல்ல அம்பாந்தோட்டை வருமா? அம்பாந்தோட்டையில அம்பாந்தோட்டை வரும் இல்லையா? கொழும்பு களுத்துறை 2 பெண்கள் பி அல்லது சி இல்லையா? இல்ல சொல்லிக்காங்களே இருவரில் பாருங்க, கொழும்பு களுத்துறை மூட மாவட்டம் பிரதிநிதித்துவப்படும் இருவரில் ஒருவர் பி மற்றவர் சி ஆவார்னு சொல்லுவாங்க. சரி, ஆல்ரெடி பி சி நாங்க பாத்தீங்க என்ன பெண்கள் பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே. இன்னும் ஒரு பெண்ணுங்க அம்பாந்தோட்டையில இருக்காங்க. அம்பாந்தோட்டை என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இன்னொரு பெண் வந்து அம்பாந்தோட்டை. அந்த அம்பாந்தோட்டை பெண் யாரு? ஏ. ஏ தானே? ஓகே. இந்த அம்பாந்தோட்டைக்குரிய பெண் வந்து ஏ. சரியா? அப்ப அம்பாந்தோட்டைக்குரிய பெண் ஏ. கொழும்பு களுத்துறைக்குரிய பெண்கள் வந்து பியும் சி. அப்ப ஏபிசி எல்லாம் வந்துட்டு அப்ப இதுல ஏ வராது தானே? இல்ல. சரி. இப்ப அடுத்தது இ சம்பந்தமா சொல்லலாம். இ என்பவர் மனைவி சி. இ எங்கன்னு தெரியா இல்லையா? ஈ சொல்லுவாங்க இதுல ஈர எடுத்து ஈய பத்தி சொல்லல. சரி, வேற அந்த டி அல்லது எஃப் சம்பந்தமா சொல்லுவாங்களா? காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்கள் பிரித்துப்படும் திருமணமாத ஆண் வைத்தியர்கள் இருவர். காளி மாத்திரை அவங்க 2 பேரும் தான் டிஎம்எஃப். ஓ, அவங்கதான் டிஎம்எஃப் இல்லையா? திருமணமாகாத ஆண் வைத்தியர்கள் இருவர். ஆண் வைத்தியர் 2 பேரா இருக்கிறாங்க. ஒன்று திருமணமானால் இ, திருமணமாதாக்கள் 2 பேர். சரி, அவங்க 2 பேரும் தான் இந்த டியும் எஃப் இல்லையா? ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதனை காளி மாத்திரை மாவட்டம் இல்லையா? அப்ப எங்களுக்கு கேள்வி கம்பஹா மாவட்டம் கேள்வி. கம்பஹால யாரு வரப்போறாப்ப? ஈ வருவார் திருமணம். ஈ வருவார் இல்லையா? இப்ப ஈ மட்டும் தான் கம்பா. அப்ப ஈ மட்டும் தானே மிச்சம் இல்லையா? அப்ப ஈ வருவார் இல்லையா? டிஎம்எஃப் வராது. அப்ப என்ன இ. அப்ப 2 3 கொடுக்கலாம். அது ஏ என்பதை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டம் யாது? ஏ என்ன மாவட்டம்? அம்பாந்தோட்டை இல்லையா? ஏற்கனவே இப்ப பாத்துட்டோம் இல்லையா? அம்பாந்தோட்டை. அடுத்தது காளி மாவட்டத்தை நிச்சயமா காளி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வைத்தியர் காளி. டி அல்லது எஃப். டி அல்லது எஃப் இல்லையா? 2 பேர்ல ஒரு ஆள் யாருன்னு தெரியா? டி அல்லது எஃப். சரியா? 3வது. அடுத்தது களுத்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முறையே களுத்துறை கம்பஹா. பெண்ணொருவர் ஆணொருவர். ஓகே. களுத்துறை வந்து பெண் இல்லையா? கொழும்பும் களுத்துறையும் பெண். அப்ப களுத்துறை ஒரு பெண் தானே? பெண். கம்பஹா இ ஒரு ஆண். அப்ப பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் முதலாவது. அடுத்து பின்வரும் கூற்றுகள் நிச்சயமாக உண்மையாக அமைவது. டி என்பவர் திருமணமாகாத ஆண் வைத்தியர். டி திருமணமாகாத ஆண் வைத்தியரா? அப்படிதானே? திருமணமாகாதான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி. பி என்பவர் திருமணமான பெண் வைத்தியர் சொல்லிடுமா? சொல்லல. சொல்லப்படல இல்லையா? அது நிச்சயமா சொல்லல. அது அடுத்தது எஃப் என்பவர் திருமணமான ஆண் வைத்தியர்னு சொல்லிடுமா? இல்ல, திருமணமாகாதவர். திருமணமாகாதவரோ. ஏ என்பவர் திருமணமாகாத பெண் வைத்தியர் ஆவார். அப்படியா? சொல்லலாம். இல்ல, அது சொல்லப்படல. அப்ப ஆன்சர் 1. பாருங்க, இதுக்கு இவ்வளவு டேட்டா கொஞ்சம் ஒழுங்கமைச்சாங்க. ஆன்சர் பண்ணல தானே பாருங்க. சரியா? அப்ப கடந்த காலங்களில் வந்த கேள்விதான் இது. சரியா? ஓகே. இப்ப அடுத்தது நாங்க இப்ப தகவல் ஒழுங்கமை முடிஞ்சுதானே? இருக்கணும் முடிஞ்சுதானே? முடிஞ்சு. ஓகே. இனி அங்கால கணித்தல் வினாக்கள் தான் இருக்கு. சரி, வேற இல்லை தானே? பாருங்க மேலுக்கு எங்க இருக்காண்டு இல்ல. சரியா? ஓகே. அப்ப இனி நாங்க பார்க்க போற கேள்வி கணித்தல் வினாக்கள்.
சரி, கணித்தல் வினாக்களுக்கு வாங்க. 28 தொடக்கம் 36 வரையான வினாக்களுக்கு சரியான விடையினை வினாவின் எதிர்விட புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரியா? பாருங்க, ஒரு வரிசையில் 10 ஆசனங்கள் உள்ளன. 4 ஆண்களும் 3 பெண்களும் தமக்குள் ஒன்றாக இருக்கத்தக்கதாக எத்தனை வழிகளில் அமர முடியும்? சரியா? இது ஒரு என்ன சேர்மானம் அல்ல, வரிசை மாற்றம். சரியா? ஒரு 10 ஆசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி. சரியா? அப்படி ஒரு 10 ஆசனம் போடுவோமா? 5 ஒரு 10 ஆசனம் சரி, அந்த 10லையும் இணைய போறாங்க, இவங்க இருக்க போறாங்க. சரியா? இப்ப 4 ஆண்களும் 3 பெண்களும் தமக்குள் ஒன்றாக என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க 7 பேர். அதாவது அவங்க கிட்ட கிடைக்கணும். தமக்குள்ளண்டா அவங்க அவங்களுக்குள்ள, ஆண்கள் 4 அவங்களுக்குள்ள ஒன்றா ஆண்களும் இருக்கணும். 3 பெண்களும். மூன்று அதான் பெண்கள். தமக்குள்ளண்டா அவங்க அவங்களுக்குள்ள, அந்த பாலினம் அந்த பாலினத்தோட மட்டும் இருக்கணும், மிக்ஸ் ஆகக்கூடாது. ஆணோட பெண்ணோ பெண்ணோட ஆணோ மிக்ஸ் ஆகக்கூடாது. சரியா? அப்படி இருக்கணும். அப்படி பார்த்தோம்டா boy 1, boy 2, boy 3, boy 4 இப்படி இணையலாம். 4 ஆண்களை போடலாம். சரி, அவங்க 4 பேரும் ஒன்று இருக்கிறாங்க. ஒரு சின்ன கெப் போட்டு யாரை போடுவோம்? கேர்ள்ஸை போடுவோம். கேர்ள் 1, 2, 3 போடுவோம். சரியா? இப்படி இருக்கலாம் இல்லையா? இப்ப இப்படி வார கேள்விகள் தமக்குள் ஒன்றாக என்ற வார கேள்வியில நாங்க நேரம்டா, சரி, தமக்குள் ஒன்றாக என்றா ஒரு குழு அல்லது தொகுதி என்று சொல்லுவோம் இல்லையா? குழு அல்லது தொகுதியா இருக்கணும். குழு அல்லது தொகுதியா இருக்கணும் என்று வார கேள்விகள்ல அந்த குழு அல்லது தொகுதியை நாங்க ஒன்று எடுக்கிறோம். உதாரணமா இது எல்லாம் சேர்த்து 1 எடுக்கிறோம். அப்ப இதெல்லாம் சேர்த்து 2 எடுக்கிறோம். ஏனைய ஆசனங்களை நாங்க நம்பர் கொடுக்குறோம். இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5. ஏன் இப்படி கொடுக்குறோம்டா, இதை மாத்தி அமைக்கலாம் தானே. இப்போ 1 தூக்கி 3க்கு பிறகு போடலாம், 2 தூக்கி 1க்கு 3க்கு போடலாம். அப்படி இந்த செட்டை இணையலாம், மாத்தி அமைக்கலாம். சரியா? அப்ப பெஸ்ட்டுக்கு நாங்க இப்படி போட்டுக்கொள்ளலாம். சரியா? அப்ப போட்டா எத்தனை இருக்கு? 5 இருக்கு இல்லையா? 5 இருக்கு. அப்ப இதை 5 ஃபேக்டோரியல் போடுறேன் தர. இப்ப அவங்களுக்குள்ள மாறி இருப்பாங்க. இந்த 4 ஆண்களும் அவங்களுக்குள்ள மாறி இருக்கலாமா இல்லையா? B1, B2, B3 மாறி இருக்கலாம். B3, B1, B4 இப்படி மாறி மாறி இருக்கலாமா இல்லையா? சோ 4 பேர், 4 பேர் என்றதால 4 ஃபேக்டோரியல் தர. பெண்களும் தங்களுக்குள்ள மாறி இருக்கலாம் இல்லையா? 3 பேர். அப்ப 3 ஃபேக்டோரியல். இதுதான் ஆன்சர் எடுத்தாச்சு. சரியா? பிள்ளைங்க இது போட்டது எப்படி? ஃபர்ஸ்ட்டுக்கு தொகுதிகளா எடுக்கிற. ஏன் தொகுதியா எடுக்கிறோம்? தமக்குள் ஒன்றாக என்று சொல்லத்தால என்னத்தை சொல்ல வராங்க? குழுவா சொல்றாங்க. அப்போ குழுக்களை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்பர் போடுற. ஆண்களுக்கு ஒரு 1 போட்டா பெண் குழு 2 போடுற. ஏனைய ஆசனங்களுக்கு, மிச்சமுள்ள ஆசனங்களுக்கு ஒவ்வொரு நம்பரை போடுற. சரியா? போட்டுட்டு எத்தனை வருதுன்னு பாக்குற, 5 ஃபேக்டோரியல் போடுற. அடுத்தது ஆண்கள குழுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர். அப்ப 4க்கு ஃபேக்டோரியல் போடுற. பெண்கள குழுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3க்கு ஃபேக்டோரியல் போடுற. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப 5 ஃபேக்டோரியல் என்ன? 5 தர 4 தர 3 தர 2 தர 1 எத்தனை? 120. 120 தானே? ஓகே, இதுக்கு 24. 24. 6. இதுக்கு 6. 6. ஓகே, 17,280. ஓகே, பெருக்கி வர ஆன்சர் என்ன வருது? 17,280. ஓகே, 280. பாருங்க, பெரிய அந்த அளவு பெரிய நம்பர் உண்டு இல்லையே இல்லையா? ஓகே, அவ பாருங்க. சரி, அடுத்தது பாருங்க 29. சார் இப்ப வந்துட்டு இப்ப தமக்குள் ஒன்றாக சொல்லாம இப்ப அவங்க 4 ஆண்களும் 3 பெண்களும்னா அந்த 7 பேரையும் சேர்த்தா சார் ஒரு குரூப் எடுக்கணும் அப்படின்னா நம்ம தமக்குள் ஒன்றாக பெறாம கேள்வி வருமாண்டா அப்படி வருமானு கேக்குறீங்க அப்படியா? ஓ, அப்படி வந்தா 7 பேர். சரியா? அப்ப 7 பேருக்கு இங்க ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய வரும். ஃபார்முலா ஒன்று இருக்கு. சரியா? இப்ப நாங்க வரிசை மாற்றத்துக்கு ஒரு ஃபார்முலா படிச்சோமா இல்லையா? அப்படி NCR படிச்சோம் இல்லையா? ஓகே, இதுக்கு NPR ஃபார்முலா இருக்கு. சரியா? அப்ப NPR ஃபார்முலா என்னடா, n ஃபேக்டோரியலின் கீழ், சரியா, n - r ஃபேக்டோரியல். இதார பிரிவு. இப்ப என்னண்டா மொத்தமா இருக்கிற ஆசனம் எத்தனை? 10.
சரியா? ஆர் வந்து எத்தனை பேர்? 7 பேர். 7 அப்ப இதுல போட்டா சரி. அப்ப 10 ஃபேக்டோரியல் கீழுக்கு கீழே 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல். இதை சுருக்கி வர ஆன்சர் அதுக்கு வரும். சரியா? ஓகே ஓகே. சரி சரி. அது அப்படி வந்து அப்படி செய்யற, இப்படி வந்து அப்படி செய்யற. சரியா? ஓகே. நாங்க அப்படி கேள்வி பார்க்கல இல்லையா? நாங்க இதெல்லாம் இல்லை. பார்த்தோம். என்சிஆர் தானே பார்த்தோம் கூடுதலா. என்சிஆர் தான் பார்த்தேன். என்பிஆர் இப்போ வரிசை மாற்றம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்பதான் ஃபெஸ்ட்டுக்கு பார்க்கணும் இல்லையா? ஓகே, பிரச்சனை இல்லை. வேணும்டா அடுத்தடுத்த கிளாஸ்களில் நாங்கள் இதில் வேற வித்தியாசமான கேள்விகள் மிருக்கி கடந்த காலங்களில் வந்த கேள்விகள் வேணும்டா பார்ப்போம். ஏன்னா ரீசெண்ட் டைமில் இது கேட்கல, சில வேளை கேட்கலாம். ஏண்டா இப்போ ரீசெண்ட் டைமில் என்சிஆர் பயன்படுத்தி செய்கிற கேள்விலாம் கேட்குறாங்க. இது பெருசாக கேட்கல, சம்டைம் கேட்டாலும் கேட்கலாம் இல்லையா? ஓகே, பார்ப்போமே. நாங்கள் என்ன மாதிரி எக்ஸாம் எப்படி போடுறாங்க என்ன போடுறாங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அந்த டைமில் செய்வோம். இப்படியும் கிளாஸ் தானே வேணும், எக்ஸாம் பண்ணா ஒரு ஃபைனல் தானே வேணும். அப்போ பார்ப்போம் நாங்கள்கிட்ட. சரி, ஓகே. அடுத்த 29க்கு வாங்க. சரி, 29க்கு வாங்களா? ஓகே. 16 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு நீள் சதுரமான மைதானத்தை சுற்றி 3 மீட்டர் விரிவுடைய நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. நடைபாதையின் பரப்பளவு கேட்கிறான். நடைபாதை 150 மீட்டர் ஸ்கொயர். ஓகே. அதாவது சின்ன ஒரு விஷயம் இல்லையா? அதாவது 12 மீட்டர் அகலம். சரியா? அடுத்து சொல்லாங்க 16 மீட்டர் நீளம். அப்போ நீள அகலம் சும்மா நார்மலாக போட்டுக்கோங்க. அப்படி நீளம் அகலம். சரியா? அப்போ நீள அகலத்தை போட்டிங்கன்னா இப்போ நீளம் வந்து 16, அகலம் 12. இப்போ என்ன செய்கிறாங்க? நீள் சதுரமான மைதானத்தை சுற்றி, இது சுற்றி என்ன வளைச்சி வரணும் இல்லையா? வளைச்சி 3 மீட்டர் விரிவுடைய நடைபாதை அமைக்க போகிறாங்க. வளைச்சி 3 மீட்டர் கூட போகுது. அப்போ வளைச்சி பார்த்தீங்கன்னா என்ன போகுது? ஒரு 3 மீட்டர் வளைச்சி வர போகுது. அப்போ நீளம் எத்தனை அதிகரிக்கும்? இதில் 3, இதில் 3, 22. ஓகே, நீளம் 22 மாறுது. தர 18. அகலம் இங்கே மேலுக்கு 3 கீழுக்கு 3 இல்லையா? அப்ப 18 மாறும். இது மொத்தமான பரப்பு இல்லையா? இது மொத்தமான பரப்புல இருந்து நடுவுல வர பரப்பு 16 தர 12 கழிச்சா சரி இல்லையா? கழிச்சா இந்த நடைபாதையில பரப்பு வரும் தானே இல்லையா? இப்ப நடைபாதைன்னு சொல்லுறது எங்களுக்கு இப்படி வளைச்சு வாரது. சரியா? இதான் நடைபாதை. இதுல பரப்பு கேட்டாங்கண்டா நாங்க மொத்தமான பெரிய செவ்வகத்துல பரப்பு 22/18, நடுவுல வார இந்த கிரவுண்ட்ற பரப்பு 16/12 கழிச்சா நடைபாதையில பரப்பு வரும். அவ்வளவுதானே? சரியா? இனி எங்களை இதை சுருக்குனா சரி. அப்ப பார்ப்போம் எப்படி சுருக்கலாம்னு பார்ப்போம். சரியா? ஓகே. இது சும்மா நார்மலா சுருக்குற மாதிரி சுருக்கலாம், அல்லது வேற ஏதாச்சும் ஒரு ஐடியாவை பயன்படுத்தி சுருக்கலாமான்னு பார்ப்போம். வேற ஏதாச்சும் ஐடியா பயன்படுத்தி சுருக்கலாமா? பொதுவா எடுத்து அப்படின்னு சுருக்குறேன்னா சுருக்கலாம். பொதுவா எடுத்து இப்போ பொதுவா எடுத்தோம்டா சரி, இதுல 12 இருக்கு இல்லையா? ஓகே. இப்போ இதை எப்படி எழுதலாம்? அப்போ பொதுவாக எடுத்து பார்க்கலாம், தேவைண்டா அப்படி செய்யலாம். இப்போ 22 11 தர இங்கெல்லாம் 36ன்னு போடலாம். சய இது எப்படி போடலாம்? 4 தர 48ன்னு போடலாம். சரி, அப்படி போடலாம் தானே? 4 இங்கே 4 பேருக்குன்னா அப்படி போடலாம். இப்போ இதில் 12 பொதுவாக எடுக்கலாம். அப்படி எடுக்கலாமா? இதுலையும் 12 எடுக்கலாம், இதுலையும் 12 பொதுவாக எடுக்கலாம். சரி, 12 பொதுவாக எடுக்கிறோம்டா 11 தர 3 33 மைனஸ். சரி, இதில் 12 பொதுவாக எடுத்தோம்டா 4 இல்லையா? 4 16. அப்போ 12 தர சரியா? 12 தர இங்கே எத்தனை வரும்? 17. சரி, 17 தர 12. அப்போ 17 10 170, 17 2 34. அப்போ 204 இல்லையா? 4 தானே வரும். 24 தானே? சரி 24. சரி. சரி 24. ஓகே. அப்ப சில வேலைகள் அப்ப சுருக்கி இப்படியும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமே. சரியா? சில வேலை இதை பெருக்கணும், இதையும் பெருக்கணும், கழிக்கணும் இருக்கு. சில வேலையில இப்படி பொதுவாக எடுத்து செய்யக்கூடிய மாதிரி வந்தால் அப்படி செஞ்சு பார்க்கலாம். அப்ப இது கொஞ்சம் வேலை பழுவை குறைக்கும் இல்லையா? அடுத்தது பாருங்க 30 கள்ளி. சரி, மேல சும்மா 22 தரம் 3 கீழே 12 தரம் 3 2 சைடுக்கு மாறுது. அப்படி 2 தரம் பார்த்தாலும் 204 வரும். அப்படின்னு செய்யலாம்.
ஓகே, நீங்க அந்த நிலச்சப்பட அப்படித்தான். பகுதியை பாக்குறீங்களா, அப்படி பார்க்கலாம். ஓ அதை மட்டும் தனியா பார்த்தா சரி இதுல எங்களை கழிக்கிட்டு தேவை அதான் 22 சுருக்கல் பல தரம் 3 விதத்துல 2 செய்யலாம். தரம் ஓ, வரும் ஒரு 12 தரம் 3 2 தரம் வரும் அப்படி பார்க்கலாம். நீங்க அந்த சைட்டை மட்டும் பார்த்து கூட்டினாலும் சரி, 12 அப்படி தரம் செய்யலாம். மட்டும் போட்டு 3 ஓ ம் ஓ சைட்டை மட்டும் ம் 66 2 36 2 ம் 204 ம் சரி, அதுவும் ஒரு ஐடியா, நல்ல ஐடியா. ஓகே, சரி, இப்ப அடுத்துக்கு வாங்க. 30வது 150 சென்டிமீட்டர் என மதிப்பிட்ட தூரத்தை உண்மையாக அளந்த போது 140 சென்டிமீட்டர் இருந்தது. மதிப்பீட்டின் தவறு எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம்? 7.14 சரி, உண்மையாக அளந்த போதுண்டா உண்மையான 140 நீளம் தர இல்லையா? 10 ஓ, உண்மையான நீளத்துக்கு தான் பார்க்கணும். அப்ப 140 உண்மையான நீளம் 140. அதுல எவ்வளவு தவறு வருது? 10 சென்டிமீட்டர் அதுல இல்லையா? 10 அப்ப 10 நூத்துக்கு எவ்வளவு வேண்டுதான் சதவீதம் இல்லையா? 7.14 ஓகே, அப்ப இதையும் இதை சுருக்கணும்டா 100 14ஆல பிரிக்கணும். ஏழா? ஒன்றுங்கள் 14. ஓகே, அப்ப இதை நான் இன்னும் சுருக்கலாம். 50 7.14 50 இங்கில 7 ரெண்டு வரும் இல்லையா? 50 இங்கில 7. அப்ப 7 7 40 7 7 49. அங்கால 1 10ல 7.14 1 4. 4 ஓகே, 7.14 கொடுக்கணும். அப்ப சதவீதம் கூட 7.14 கொடுக்காம பெர்சன்டேஜ் கொடுங்க கட்டாயம். சரியா? சரி, அடுத்ததுக்கு வாங்க. போய் அடுத்து என்ன சொல்லுவாங்க பாருங்க. ராதாவினால் பருமல் சமமான சிவப்பு மற்றும் நீல நிற பந்துகள் பெட்டி ஒன்றில் நிரப்பப்பட்டுள்ளது. சரி, ராதாவில் நிரப்புறாங்க. அதில் உள்ள நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கைக்கு அரைவாசிக்கு சமனாகும். அவ தொடர்பு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை, நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை சரியா சொல்லுவாங்க சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கைக்கு அரைவாசிக்கு சமன். சரியா? சிவப்பு நிற பந்துகளின் அரைவாசி இதுக்கு சமன். சிவப்பு நிற பந்துகளில் 10 அப்புறப்படுத்தி அதற்காக நீல நிற பந்துகள் 10 அந்த பெட்டியில இட்டால், அப்ப சிவப்புல 10 கழிக்கிறாங்க. 10 கழிக்கிறாங்க. நீளத்தோட சரியா? 10 கூட்டணும். நீளத்தோட 10 10 சேர்க்கணும் கூட்டுறாங்க. சரியா? இட்டால், சரியா, 10 அந்த பெட்டியில் இட்டால் பெட்டியில் உள்ள நீல நிற மற்றும் சிவப்பு நிற பந்துகள் எண்ணிக்கை ஒன்று கொண்டு சமனாகும். சரியா? இப்படி போட்டோம்னா என்னையும் ஒன்று கொண்டு சமனாகுது என்று சொல்லலாம். சரி, அவ்வாறான என் பெட்டியில் ஆரம்பத்தில் இருந்த சிவப்பு நிற பந்துகள் எண்ணிக்கை என்ன? 40 சரி, அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா இதுல பிரதியீடு செய்யலாம் இல்லையா? எப்படி? இந்த நீளத்துக்கு பதிலா சிவப்புங்கள் 2 ஆரம்பத்து தொடர்பு கொண்டிருக்கீங்க இல்லையா? அப்ப நீளத்துக்கு பதிலா சிவப்பு -10 இருக்கு. நீளத்துக்கு பதிலா சிவப்புங்கள் 2 சக 10 இருக்கு இல்லையா? இந்த 10 அங்கால கொண்டு போனா அல்லது இந்த 10 அடுத்த சைடு கொண்டு வாங்க பிளஸ் மாறும் இல்லையா? இந்த இது அங்கால கொண்டு போனீங்கன்னா எப்படி வரும்? சிவப்பு மைனஸ் சிவப்புங்கள் 2 இது சமன் 20. சரியா? அப்ப சிவப்புல இருந்து சிவப்புங்கள் 2 அதாவது அரை கழிச்சா 1ல இருந்து அரை கழிச்சாதுன்னு அரை. சரியா? அப்ப இது எப்படி வரும்டா? சரி, சிவப்புங்கள் இது அரை, அதாவது சிவப்பு 40 வரும் இல்லையா? ஓம் சார் 40 தான் சார் ஓகே, சிவப்பு 40 வருமா? வெயிட் பண்ணலாம். சரி, அப்ப இதுல இருந்து நாங்க எடுக்கிற தொடர்பு என்னண்டா,
கொஞ்சம் அப்படி வைங்க கொஞ்சம். சரி இப்ப பேசுற கொஞ்சம் விளங்குதானே பாருங்க. விளங்குதா? விளங்குதானே பேசுறேன்? ஓகே ஓகே. பாருங்களா இப்ப இதுல சிவப்பு கீழ் 2 சமன் 40 வரும் இல்லையா? சிவப்பு சமன் 40 வரும். இது அதாவது ஒன்றில் அரை போனா அரை, அரை சமன் 20 ஒன்று எத்தனை 40. சரியா? இப்ப தமிழ் எழுத்துக்களை போட்டு செய்யற பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்ப இங்கிலீஷ் லெட்டர் போட்டாலும் அப்படித்தான் வரப்போகுது. சரி சில பேருக்கு தமிழ் எழுத்துக்களை போட்டு இப்படி செஞ்சு பழகிருக்கும். இப்ப தமிழ்ல எப்படி தமிழ் எழுத்த போட்டா சில குழம்பையும் அப்படி ஒன்றும் இல்லை. சரி அப்ப 6ங்கள் 2 சமன் 20 வரும். அப்ப 6 சமன் 40 வரும். அப்ப சிவப்பு 40 வரும். சரியா? ஓகே. சரி இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. அப்படியே அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க. சரியா? ஓகே. ஆசிரிய முன் சேவை பயிற்சி வேலை திட்டம் ஒன்றில் கலந்து கொள்ளும் நபர்கள் சகலரும் குழுவுக்கு 5 பேர் அல்லது 7 பேர் படி அமையுமாறு மிகுதி இல்லாது வகுத்துக் கொள்ள வேண்டும். சரி 5 பேர் அல்லது 7 பேர். 5 மடங்கு 7 மடங்கு. அப்ப 5 மடங்கு 7 மடங்கு எத்தனை வரும்? 5 மடங்கு 7 மடங்கு எத்தனை மடங்கு? 35 மடங்குல வரணும் இல்லையா? ஓகே. எனினும் ஒரு குழுவுக்கு 9 பேர் உள்ளடங்குமாறு பிரிக்கப்பட்டால் 6 நபர்கள் குழுவுக்கு உள்ளடக்க முடியாது எஞ்சி இருப்பர். 9ஆல பிரிச்சா 6 மிச்சமா இல்லையா? இந்த 35 9ஆல பிரிச்சா எத்தனை மிச்சம்? 8 மிச்சம் இல்லையா? 8 தானே? அப்ப மீதி வந்து 8 வருது. 8 மிச்சம். எங்களுக்கு 6 மிச்சம் வரணும். சரியா? அப்ப இந்த பயிற்சி வேலை திட்டத்தை கலந்து கொள்ளும் நபர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை குறைந்தபட்சம் எவ்வளவு ஆயிரு? அப்ப 35 மடங்குகளை பாத்தீங்கன்னா சரி 5 மடங்கு 7 மடங்குல வரணும் என்ன? இந்த 35 மடங்கு பாருங்க. சரியா? இப்ப 70 பாத்தீங்கன்னா 70 9ஆல பிரிச்சு எத்தனை மீதி? மீதி 7 இல்லையா? ஓகே. அப்ப 105 அத 9ஆல பிரிச்சா 6 மீதி வருமா இல்லையா? பாருங்க அப்போ இல்லையா? ஒரு மீதி குறையுது. 35 9ஆல பிரிக்கக்குள்ள 8, 70 9ஆல பிரிக்கக்குள்ள 7, அடுத்து 105 9ஆல பிரிச்சா 6 பேர் மீதி. சரியா? அப்ப எத்தனை பேருனா 105. ஆன்சர் 105 கொடுத்தீங்கன்னா சரி. பாருங்க பெருசா ஒண்ணும் இல்லை. இந்த சின்ன ஒரு கேள்வியானே. திருப்பி சொல்லுங்க சார். அதாவது 5 மடங்கு 7 மடங்குன்னு சொல்லுவாங்க கேள்வியில பாருங்க. 5 பேர் சரி அல்லது 7 பேர் அமையுமாறு மிகுதி அல்லாது வகுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன என்ன அர்த்தம்? 5 மடங்கு 7 மடங்கு. அப்ப நாங்க 5 மடங்கு 7 மடங்கு என்ன எடுக்கலாம்? டைரக்டா 35 மடங்குன்னு எடுக்கலாமா இல்லையா? 5 பேர் அல்லது 7 பேர் என்ன 5 மடங்குல இருக்கணும் 7 மடங்குல இருக்கணும். அப்ப 5க்கு மேலுக்கும் பொது மடங்கு என்ன? போமசி என்ன? 35 இல்லையா? 5க்கு மேலுக்கும் போமாசி 35. அப்ப 35 மடங்குல வார நம்பரா இருக்கணும். ஆனா 9ஆல பிரிச்சா 9 நபர்கள், அதாவது 9ஆல பிரிக்கக்குள்ள 6 நபர்கள் என்ன மிச்சமா இருக்கணும். சரியா? இப்ப சாதாரணமா இந்த 35 9ஆல பிரிச்சா எத்தனை மீதி வரும்?
8 8 தானே 9 9 3 27 அங்கே 8 மீதி இல்லையா 8 மீதி அப்ப அடுத்த மடங்கு 5 அல்லது 7 மடங்குல வார அடுத்த மடங்கு என்ன நாங்க அப்படி சிம்பிளா பாக்குறேன் 35 மடங்குல பார்த்தா சரி இது 35 மடங்கு அடுத்த மடங்கு என்ன 70 35 2 மடங்கு 70 இப்ப 70 9ஆல பிரிச்ச மீதி எத்தனை 9 7 63 அப்ப மீதி எத்தனை 7 மீதி 7 சரியா இதுல அடுத்த மடங்கு எத்தனை இன்னொரு 35 கூட்டுங்க எத்தனை 105 105 105 அப்ப 105 9ஆல பிரிச்ச எத்தனை மீதி மீதி எத்தனை 6 வரும் இல்லையா 99 வரும் 11 தர 9 99 அவங்க எத்தனை 6 மீதி அப்ப எங்களை மீதி 6 வரணும்ன்றது இங்கே தானே சரியா வருது இல்லையா அப்ப கலந்து கொள்ளும் நபர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன பத்து எத்தனை இப்ப 105 விளங்குதா பாருங்க 105 பேர் இருந்தா சரியா வரும் தானே இல்லையா ஆம் சார் ஆம் ஓகே சரி அடுத்தது 33க்கு வாங்க ABCDEF என்ற 6 நபர்கள் வட்ட மேசை ஒன்றிலே சுற்றி ஒவ்வொருவரின் முகத்தை பார்த்து கொண்டு அமர்ந்துள்ளனர் சரியா அப்போ ஒரு வட்ட மேசை சரி ஒவ்வொரு ஆக்களோட முகத்தை பார்த்து பார்த்து இருக்கிறாங்களா அப்போ ஒரு வட்டத்தை நீங்க 6ஆ பிரிக்கணும் பிரிச்சா ஈஸியா போடலாம் சரியா ஒரு வட்டத்தை 6ஆ பிரிக்கிற எப்படி இப்படி 2ஆ பிரிச்சுட்டு அந்த ரெண்டு வட்டத்தை 3ஆ பிரிக்கணும் இதை 3 போர்ஷனா பிரிக்கணும் இப்படி ஒன்று பிரிச்சா சரி சரியா இப்ப 6ஆ பிரிப்பெடுத்தா ஓகே இப்ப பாருங்க பிக்கு அண்மையாக இருபுறமும் டிமியும் உள்ளனர் இப்ப நீங்க பி ஒரு இடத்த போட்டீங்கன்னா சரியா டிஇ கிட்ட இருக்காங்களாம் அண்மையாகண்டா இப்படியும் வரலாம் மாறியும் வரலாம் இப்ப இங்கே டி வரலாம் இங்கே இ வரலாம் மாறியும் வரலாம் சரியா மாறி எப்படி இங்க இ வந்து இங்க டி வரலாம் இல்லையா மாறியும் வரலாம் இப்ப அடுத்த சொல்லாங்க என்னண்டா சரியா ஏஇ என்ன ஏஇமியும் அமர்ந்துள்ளனர் சரியா டிஇமியும் அமர்ந்துள்ளனர் அடுத்தது சிக்கு அண்மையாக இருபுறமும் ஏஇஎஃப்பும் அமர்ந்துள்ளனர் அப்ப சிக்கு அண்மையாக அதை நாங்க வேறையா போடுமா சிக்கு ஏயும் எஃப்பும் இருக்காங்களாம் கிட்ட கிட்ட சரியா பாப் இதுக்குள்ள ஒன்று நோட் பிக்சர்ட்ட பண்ணாம சொல்றது பாப் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணா அதுல இருந்து எடுக்கிறீங்களே சரி ஓகே பாப்பமே ஓகே அடுத்து என்ன சொல்லாங்க இ என்பவர் அமர்ந்திருப்பது ஏக்கு அண்மையில் இடது பக்கமாகும் சரியா அப்ப இ அமர்ந்திருப்பது அப்படின்னா ஏக்கு அண்மையில் இடதுபுறம் சரியா அப்ப ஏக்கு அண்மையில் இடதுபுறம் இ வரணும் அப்ப ஏ போட்டா இப்ப ஈய நாங்க எந்த இடத்துல டிசைட் பண்ணலாம் ஏக்கு இடதுபுறம் பாக்குறது இப்ப ஏ இங்க போட்டா பிக்கு வல்லது வருமா இங்க இருக்கு வருமா இங்க ஓ இங்க வரும் வரும் இல்லையா எல்லாம் வரும் இது பிக்கு வரும் வலது ஏக்கு இடதுல இ வரும் பிக்கு வலது ஓகே புறம் வருவார் ஓ பிக்கு வலதுபுறம் வரும் ஏக்கு இடதுபுறம் வரும் இல்லையா அப்ப இந்த டி அப்ப வராது டி போன இருக்காது போன டி டி வராது இங்கால வருவார் ஓகே அப்ப இங்க இ வராது அப்ப இங்க டி வரும் இல்லையா ஓகே ம் அப்ப இதை நோட் பண்ணியாச்சு இப்ப ஏ ஏக்கு பதில் சி சி சரியா ஏ சி அங்கே எஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப சி இங்க ம் போட்டு எஃப் இங்க போட்டா சரி அவ்வளவுதானே பாருங்க இப்ப எஃப்பின் வலது பக்கமாகவும் பிக்கு இடது பக்கமாகவும் உள்ள நபர்கள் எண்ணிக்கை எஃப்பின் வலது பக்கம் சரியா எஃப்பின் வலது பக்கம் இதானே ஓகே அடுத்து சொல்லுவாங்க பிக்கு இடது பக்கம் பிக்கு இடது பக்கம் உள்ள நபர்களின் எண்ணிக்கை எத்தனை டி மட்டும் டி மட்டும் இல்லையா நபர்களின் எண்ணிக்கை என்று கேட்கிறாங்க அப்ப டி என்று கொடுக்காம என்ன கொடுக்கணும் 1 என்று கொடுக்கணும் ஒன்று இல்லையா சில பேர் அவசரத்துல கேள்வி ஒழுங்கா வாசிக்காம டி என்று கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்தா பிள்ளை 1 என்று கொடுக்கணும் இல்லையா சரி அடுத்து என்ன சொல்லுவாங்க 34 ஒரு செவ்வகத்தின் நீளம் 20 வீதத்தினால் அதிகரித்தும் அதன் அகலம் 20 வீதத்தினால் குறைவடைந்து மிதிப்பின் பரப்பளவில் எப்படி மாற்றத்தின் சதவீதம் என்ன 4 வீதம் குறைவு 4 வீதம் குறையுமா ஓகே சரி பாப்போம் இப்படி வர கேள்வியில இலகுவா செய்யலாம் அப்படின்னா சரியா இது XY என்னெல்லாம் போட்டு டிக்கிறல்ல இப்ப பெரும்பாலான கேள்வியில் XY என்று போட்டு செய்யறதில்ல சிம்பிளா செய்யலாம் இப்ப 100க்கு தான் 20 இல்லையா இது எப்படி 100க்கு 20 அப்ப 10க்கு எத்தனை 2 ஓகே
அப்ப 100க்கு 20 வேண்டா 10க்கு 2 இல்லையா? சரி, அப்ப 10க்கு 2 இது அதிகரிக்குது. அப்ப 10க்கு 2 அதிகரிக்குதுன்னா 10ஓட 2 கூட்டினாத்துன்னு 12. சரி, 20 வீதம் குறையுதுண்டா 10க்கு 2 குறையணும் இல்லையா? 10ல 2 கழிச்சாத்துன்னு 8. அப்ப இதை பெருக்குனா என்ன? 96. அப்ப 100ல இருந்து இந்த 96 கழியுங்க. அப்ப என்ன? 4% குறையுது. சரியா? பாருங்க, சின்ன ஒரு ஷார்ட்கட் தான் இது. சரியா? இப்ப இது பெர்சன்டேஜ்ல தாராங்க 100க்கு. அப்ப 100க்கு எத்தனைனா 10க்கு எத்தனை பாக்குற. 100க்கு 20 10க்கு 2 தானே. அப்ப 10க்கு 2 கூடுது 2 குறையுது. 10ஓட 2 கூடனா 12, 10ஓட 2 குடிச்சா 8. அப்ப 12 தர 8 எத்தனை? 96. அப்ப 100ல இருந்து எத்தனை குறைஞ்சிருக்குதுல? 96டா 4 குறைஞ்சிக்கு. அப்ப 4 வீதம் குறையும். விளங்குதா? விளங்குதா? 34வது ஷார்ட்கட் விளங்குதா? ஆம் சார். சரி, இப்ப 35க்கு வாங்க. கீர்த்தி என்பவர் ரூபா 3000க்கு பங்குகளை கொள்வனவு செய்துள்ளார். இணைகிறார் 3000 ரூபாய்க்கு சில பங்குகள் வென்றார். அது 2 மடங்குகளால் அதிகரித்த பின்பு, சரி டபுள் ஆனதுக்கு பிறகு, இப்ப டபுள் ஆனதுக்குன்னா 6000 மாறுது இல்லையா? 6000 மாறுது. சரி, 2 மடங்குகள் அதிகரித்த பின்பு அதில் 3/2 விற்பனை செய்தார். சரியா? 4000 3/2. 4000 வித்திருக்கு. 4000 வித்து. ஓகே, 2000 தர 2. அப்ப 4000 ரூபாடைய இணைகிறாரு விற்பனை செஞ்சிட்டார். சரி, மீதி பங்குன்னு எவ்வளவோ 2000 பங்கு இல்லையா? 2000 பங்கு மீதி பங்கினை அதன் கொள்விலையின் 5 மடங்காக விற்பனை செய்தார். கொள்விலை எவ்வளவு? 3000. 2000 பங்கிட கொள்விலை எவ்வளவு? 1000. 2000 பங்கிட கொள்விலை எவ்வளவு? 1000. ஏன் டபுளான அமௌண்ட் தானே போடுறோம் இல்லையா? அரை எக்ஸுவலான உண்மையான கொள்விலை எவ்வளவு? 1000. சரி, இந்த 1000 எத்தனை மடங்காக்குள்ள விற்காரு? 5 மடங்கு. ஏண்டா 5000க்கு விற்காரு. அப்ப மொத்தமா எவ்வளவுக்கு விற்காரு? இதுல 4000, இதுல 5000, எவ்வளவுக்கு விற்காரு? 9000. சரியா? அவர் வேணுனது எவ்வளவு? 3000, விற்காரு 9000க்கு. அப்ப எவ்வளவு லாபம்? 6000 லாபம். சரியா? விளங்குதா விஷயம்? பாருங்க. சரி, திருப்பி சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, திருப்பி ஒருக்கா சொல்ல பாருங்க. சரி, என்ன செய்யறான்டா, ஒருத்தர் வந்து பங்குகளை கொள்ளணும் செய்யறாரு. அவருக்கு 3000க்கு வேண்ட பங்குகளை அதன் 2 மடங்குகளால் அதிகரித்த பின்பு 2 மடங்குண்டா எவ்வளவு? 6000 மாறுது. அதே இருந்த போது 3/2 பங்கை விற்காராம். இதுல 3/2 பங்கு எவ்வளவு? 4000 இல்லையா? அப்ப 4000 ரூபாய்க்கு வித்துட்டாரு இல்லையா? 4000 ரூபாய்க்கு வித்துட்டாருன்னா இப்ப மிச்சம் எவ்வளவு? 6000 ரூபாய் 4000 ரூபாய் வித்தாருன்னா எவ்வளவு மிச்சம்? இப்ப 2000. ஓகே, இந்த 2000 ரூபாய் பங்கு என்ன செய்யறாண்டா, அதன் கொள்விலையில் 2000 ரூபாய் பங்குட கொள்விலை என்ன? இதோ கொள்விலை என்ன? 1000 இருந்துச்சு. கொள்விலை 1000 தானே, டபுள் ஆகுதானே. அப்ப டபுள் ஆகிதான் 2000. அப்ப எவ்வளவு கொள்விலை? 1000. 1000 தானே, டபுள் ஆன அமௌண்ட் தானே 2000. அப்ப கொள்விலை எவ்வளவு? 1000. கொள்விலையில் 5 மடங்கு, இதுல 5 மடங்கு எவ்வளவு? 5000. அப்ப 5000 ரூபாய்க்கு விற்காரு. சரியா? அப்ப மொத்தமா எவ்வளவுக்கு விச்சிருக்காரு? இதுல 4000 ரூபாய்க்கு விற்காரு, இதுல 5000 ரூபாய்க்கு விற்காரு. எவ்வளவுக்கு விற்காரு? 9000. 9000 ரூபாய்க்கு விற்காரு. அப்ப எவ்வளவுக்கு அவர் கொள்ளுணவு செய்தார்? எவ்வளவுக்கு? 3000. அப்ப 3000 இருந்து கழிச்சம் சொன்னா எவ்வளவு வரும்? 6000. 6000 வரும். அதான் லாபம். சரியா? ஓகே, சரி. அப்ப கணித்தல் வினாக்கள் முடிச்சிட்டோமா? பாருங்க, வேற களி இருக்கா? இல்ல. ஓகே, அந்த பேப்பர் ஃபுல்லா முடிச்சிட்டோமா? சரியா? ஓகே, அப்ப நான் படிச்ச இவ்வளவு பேப்பரும் போதுமா பயிற்சி? இல்ல சார், காணாது சார், படிக்கும். காணாதான் இல்லையா? 8 பேப்பர் பாத்திக்கோம். ஒவ்வொரு பேப்பர்ல ஒவ்வொரு வித்தியாசமான கேள்விகள் பாக்குறோம். சரியானே?
ஆனா இருந்தாலும் இந்த 8 பேப்பரும் போதுமாண்டா உண்மையில போதாது, இன்னும் ப்ராக்டிஸ் எடுக்கத்தான் வேணும். சரியா? ஓகே, அப்ப நான் என்ன செய்யணும்டா, இப்ப உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒரு கன்ஃபார்மான டேட் ஒன்று இன்னும் சொல்லல அவங்க. சரியா? அப்ப பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு அல்லது நாளை மறுதினத்துக்கு இடையில எப்படி சரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண ஒரு கலண்டர் ஒன்று வெளியிட வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும். சரியா? இந்த 7ஆம் தேதி ஒரு எக்ஸாம் மட்டும் போட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை, அது நடக்காது, பெரும்பாலும் நடத்த மாட்டாங்க. எப்படி நடத்துற? நாட்டில் எல்லா இடமும் சீராக இல்லையே பிரச்சனை, இல்லையா? அப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஒன்று போட்டிருக்காங்க. சரியா? அது நடக்காது பெரும்பாலும். அப்போ அதுக்குரிய இன்னொரு டேட் ஒன்று கொடுக்கத்தானே வேணும் அவங்க. அப்போ பொதுவாக இணைவாங்கண்டா அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்ட கலண்டர் வரும், அப்படி இல்லாட்டி டிரெக்டாகவே ஜனவரிக்குரிய கலண்டரை போட்டுருவாங்க, இல்லையா? அப்போ ஜனவரிக்குரிய கலண்டர் போட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படியும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் போட வாய்ப்பு இல்லை. போகிறேன்னு சொன்னால் செகண்ட் வீக்கெலாம் போடணும், செகண்ட் அல்ல தேர்ட் வீக்குள்ளே போடணும். எங்களை ஜிஎஸ் எக்ஸாம் போடுவாங்க, அதுவும் ஜனவரி தான். சரியா? அப்போ ரெண்டும் அப்படின்னு ஜனவரிக்கு தான் வர வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும். இன்ஷால்லா தெரியல என்ன மாதிரி இல்லை. சரியா? ஓகே, அப்போ எதுக்கு நீங்கள் படிங்க. சரியானே? இப்போ நான் இது 8 பேப்பர் பார்த்துருக்கிறோம் உங்களுக்கு, அதே போல் ஜிகேலையும் 7 பேப்பர் ஒன்று பார்வைட்டிக்க அதையும் பாருங்க, தமிழ்லையும் பார்வைட்டி. அப்போ இதில் கொஞ்சம் படிச்சுட்டு இருங்க. சரியா? அப்படியே நம்ம எக்ஸாம் டேட் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நாங்கள் ஒரு ஃபைனல் செஷன் போட்டு செய்வோம். சரியா? ஓகே, அப்போ ஃபைனல் செஷனில் ஃபுல்லாக எல்லா விஷயம் கவர் பண்ண மாதிரி பார்ப்போம். ரீசெண்ட் டைமாக எக்ஸாமில் கேட்குற கன்செப்ட் எழுதி தானே, அதில் எல்லா விஷயம் கவர் ஆகிற மாதிரி போட்டு செய்வோம். சரியா? சார் ஓ சொல்லுங்க. 31வது கொஸ்டின் கொஞ்சம் சொல்லிடுமா சார் திருப்பி? 31ஆவதா? 31. ஓகே, இதை கேட்குறீங்களா? ஓகே சரி, அப்போ இது என்னன்னு சொன்னால் பாருங்க, இது சும்மா வாய்ஜி செய்கிற கேள்வி ஒன்று தான். சரியா? ராதாவினால் பருமலை சமமான சிவப்பு நிற மற்றும் நீல நிற பந்துகள் பெட்டி ஒன்று நிரப்பப்பட்டுள்ளது. சிவப்பு நீல பந்தால நீராங்க இந்த பாக்ஸை நிரப்புறாங்க. அதில் உள்ள நீல பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கைக்கு அரைவாசிக்கு சமன். சரியா? அப்ப நீல பந்துகளின் எண்ணிக்கை, சரியா, சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கைக்கு அரைவாசிக்கு சமன். இதுதான் தொடரும். புறநீராங்க சிவப்பு பந்துகளை 10 அப்புறப்படுத்துறாங்க, 10 எடுக்கிறாங்களா? சிவப்பு பந்துல 10 எடுக்கிறாங்க அப்புறப்படுத்தி, அதற்காக நீல பந்துகள் 10 அந்த பெட்டியில விட்டால் நீல பந்துல என்னறாங்க? 10 சேர்க்காங்க. இதுல 10 கழிக்கிறாங்க, இல்ல 10 சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கிறதால நீல மற்றும் சிவப்பு நிற பந்துகள் எண்ணிக்கை சமனாகும். இதனை இது இப்போ சமனா மாறுது. சரியா? அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்தே சிவப்பு பந்து எத்தனை கேட்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்டா, என்னஞ்சோம், இந்த 10 -10 அங்கால கொண்டு போனோம், இந்த நீளத்தை இங்கால கொண்டு வருவோம். சரியா? அப்ப சிவப்பு மைனஸ் நீளம் சமன் 20 வந்துச்சு. சரி, அந்த நீளத்துக்கு பதிலாக அந்த சிவப்புங்கள் 2 கொண்டு போடலாம். சரியா? இப்ப சிவப்புங்கள் 2 கொண்டு போட்டு கழிச்ச முன்னத்தின 20. அப்ப இது என்ன அரை, இது 1 இதுல அரை, 1ல் அரை போனா என்ன அரை. அல்லது நீங்க 2 பொதுவாக எடுத்தா 2 சிவப்புல ஒரு சிவப்பு போனா சிவப்புங்கள் 2 அப்படிதான் வரும். அப்ப இதை கொடுத்து சுருக்கினீங்கன்னா சிவப்பின் கீழ் 2 சமன் என்ன 20 வரும். அப்ப சிவப்பு சமனத்தின 20 தர 2 40. அப்ப சிவப்பு பந்துகள் எண்ணிக்கை என்ன கேட்கிறேன் 40. சரியா? 31. சார் ஓ சொல்லுங்க. 35வது நீங்க கடைசியா பார்த்ததுல அந்த 2 மடங்குகள் ஆள்ன்ற சொல்லியிருக்கோம். 2 மடங்குகளாக நாங்கள் 6000 வரும் சார். 2 மடங்குகள் ஆள்ன்றக்கு 9000 மண்டல சார் வர போகுது. எப்படி வர? அப்படி 2 மடங்குகளாலண்டா 2 மடங்கு, 2 மடங்குகளால் அதிகரிக்குது. ஓ 6000 வருமோ? 6000 6000 நீங்க 3000 6000 கூட்டுறீங்க, அப்படி கூட்ட தேவையில்லை. பொதுவா அதிகரிப்பு மடங்குன்னு சொல்லத்தால டிரெக்டா 2ஆல பிரிக்கிட்ட சரியானே மடங்கு. சரியா? மடங்குல தருவாங்கடா, டிரெக்டா பெருக்கிற மட்டும்தான், நாங்க பெருக்கியாங்கள கூட்ட தேவையில்லை. 2 மடங்குல. ஓகே சரி சரி, வேற பிரச்சனைக்கு அந்த கேள்வியில பாருங்க. பிரச்சனை இல்லையா? சார் நான் இப்ப அந்த கடைசியா தொடங்க இந்த பட்ஜெட் தான் சார் ஜூம் ஜாயின் பண்ணினேன்.
இதுக்கு ஓ முதல் வேணும்னு சொல்லி சொன்னா சார்கிட்ட அட்மின் சார்கிட்ட பே பண்ணி வேண்டலாமா சார் ஒன் கிளாஸ் ரெக்கார்டிங் பேப்பர் அது ஓ ஓ நீங்க அப்படியே எடுக்கலாம். ஆனா இருக்கிற டைம் குறையத்தானே. அப்படி எடுத்து உங்களுக்கு ஆம் படிக்கல சார் மாட்டு பாருங்க முதல்ல. சரியா? உங்களுக்கு குறுகிய டைம் தான் இருக்கு. அப்படி எக்ஸாம் ம் கன்ஃபார்ம் பண்ணா குறுகிய டைம். எக்ஸாம் கன்ஃபார்ம் இல்லை ஓ ஜனவரினா லாங் எக்ஸாம் டைம். கன்ஃபார்ம் ஆம் சரியா? அப்ப அதை யோசிச்சு தான் நீங்க முடிவு எடுக்கணும். எல்லாத்துக்கும் எக்ஸாம் டேட்டை வச்சு தான் நீங்க டிசைட் பண்ணணும். இப்ப பிரச்சனை இல்லை. ஆம் நீங்க சார் அட்மினை கண்டக்ட் பண்ணி எடுக்கலாம். எடுத்தாலும் நீங்க டைமையும் யோசிக்கணும். எக்ஸாம் 20 தானன்னு சொன்னா அதை படிச்சு மினக்கிறத விட டைரக்டா ஃபைனல் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம் நீங்க. சரியா? ஆம் அப்படி இல்லாட்டி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும் வேற டேட் ஒன்று வருதுண்டா நீங்க பிரச்சனை இல்லை, தாராளமா எடுத்து படிக்கலாம். டைமை நீங்க யோசிச்சு ஆம் பாருங்க. சரியா? ஆம் சார் நான் இதுக்கு முதல் 36 ஹவர் செஞ்சேன் நானே. இதுவும் 36 ஹவர். இந்த ஃபைனல் நாங்கள் டேட் சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் ஃபைனலில் செய்வோம். சரியா? அது என்ன மாதிரின்னு ஆம் பார்ப்போம் ஃபைனல். சரியா? ஓகே ஆம் ஓகே சரி. வேற எதுவும் இருக்கா? முடிச்சு கொள்ளுமா அப்ப? சரி ஓகே. அப்போ நீங்கள் எல்லாரும் படிங்க. பெஸ்ட் ஆஃப் லக். சரியா? ஓகே. அப்போ நாங்கள் நீங்கள் எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியல, ஆனால் எனி டைம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சரி. சரியா? எக்ஸாம் எப்போ வந்தாலும் செய்யக்கூடிய அளவுக்கு படிச்சீங்கன்னா சரி. ஓகே. அப்போ நான் மீண்டும் ஓகே இன்னொரு கிளாஸில் சந்திப்போம். சரியா? ஓகே. அப்போ முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ. குட் நைட்.